What's your current agency-யோட MRR? 8 to 9 lakhs per month. 6 to 8. 10 to 15 குள்ள it will vary. பட் எல்லா ஏஜென்சி ஓனர்ஸ்க்கும் வெளியே சொல்லாமல் இருக்கிற பின்னாடி இந்த வடிவேல் பின்னாடி மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் பின்னாடி. What one mistake that you did that totally collapsed your business? Hiring wrong people. Okay. எண்ட் ஆஃப் த டே மணி இதான் வந்து நமக்கு ஃப்ரீடமே கொடுக்கும், நமக்காக இருந்தாலும் அவங்களுக்காக இருந்தாலும். ஸோ காசு நிறைய இருக்கிற கிளைண்ட்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு ரீலுக்கு 35,000 வாங்குற கிளைண்ட்டும் இருக்காங்க, 30,000க்கு 10 ரீல் எடுக்கிற கிளைண்ட்டும் இருக்காங்க. ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸை எப்படி ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ணணும்? ஹை டிக்கெட்னா என்னன்னா அதிகமாக பே பண்ணுற கிளைண்ட். ஸோ அவங்களுக்கு டைம் முக்கியம், அவனுக்கும் வேல்யூ ப்ரூவ் பண்ணுறது உங்களோட வேலை. பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே நேம் ஒரு 20 பேர்கிட்ட இருக்கும். ஹூ இஸ் எக்ஸ்பர்ட்? அட்லீஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 to 6 years இருந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுத்தவங்க எக்ஸ்பர்ட்லாம். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து வெறும் மோட்டிவேஷனல்லே இருக்காங்க, பட் ஆனால் ஃபுல்லாக மோட்டிவேஷன்லேயே இருந்தால் அவங்களுக்கான ஒரு யூஎஸ்பின்னு ரிலேஷன்ஷிப் இஷ்டத்துக்கு பேசணும்னா இஷ்டப்பட்ட மாதிரி பேசுறீங்க. It's like அது vanity metrics that comes into content creation. Yes. Agency owners are real entrepreneurs. ஆமாம் ப்ரோ, பேசிக்கலி சால்விங் அ ப்ராப்ளம். ஸோ அது பேசிக்காக அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்போட டேர்ம். நார்மல் இதுக்கெலாம் நான் லீவ் விட மாட்டேன் அப்படின்னா தீபாவளி நார்மலா அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நீ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஏஜென்சி எல்லாமே மறந்துடுங்க. நாளையிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 60 daysக்குள்ளே ஒரு 10 lakh MRR டச் பண்ணணும்னா வாட் யூ கைஸ் டூ? Hey boys and girls, welcome back to the show. It's Open Conversation with Bharani, aka OCB, built not born. October 4, 2023 காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நான் அப்போ ஜாயின் பண்ணும்போது there were very little agencies, but 2 years, இந்த 2 yearsல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்பேஸ்ன்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. Why this much of people are interested towards digital marketing? Is there a lot of money is involved in it, or how you can benefit as a student or as a person who is looking for new opportunities, or even if you have been in a 9 to 5 and wants to start a new agency, then this video is for you. இந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் கான்டென்ட்ஸை we are going to produce in OCB podcast. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏஜென்சி பற்றி end to end தெரிஞ்சுக்கிறதுக்காக I got 3 agency owners from different niche, but they work on digital space and I could say they are best at what they are doing. ஸோ உங்களோட இன்ட்ரடக்ஷனை நான் கொடுக்குறதோட நீங்கள் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ introduce yourself and what you do. மை நேம் இஸ் ஸ்வேதா ஸ்ரீனிவாசன். நாங்கள் வந்துட்டு இவர் தான் எங்கள் கோஃபவுண்டர் பிரபாகரன். நாங்கள் வந்துட்டு நியூக் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு பாஸ்ட் 1.5 yearsஆக வி ரன் கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை. Myself Arunachal. So I run a personal branding and growth marketing agency called Social Sculpt. We have been in this industry for 2 years. So we work with CEOs and founders to enhance their personal brand, and also we work with brands to enhance their growth. My name is Nissi Prithviraj. ஸோ ஆப்டிமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். வி ஃபோக்கஸ் மோர் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், அதுக்கு தேவையான ப்ரொடக்ஷன். ஸோ வி ஃபோக்கஸ் மோர் ஆன் தி D2C பிராண்ட்ஸோ அவங்களோட க்ரோத்துக்கான சப்போர்ட். என்னோட 2 பாட்காஸ்ட் பண்ணியிருக்கிறதுல என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா வாட்ஸ் என் நெட்வொர்த் அப்படின்றத நான் கேட்பேன். பட் இந்த டைம் அது நான் கேட்க போகிறதில்ல. பட் வாட் ஐ கேன் ஆஸ்க் இஸ் வாட்ஸ் யுவர் கரண்ட் ஏஜென்சியோட MRR? ஸோ லெட் வி ஸ்டார்ட் வித் நியூக். ஸ்வேதா அடிச்சு கொடுத்துருக்கோம் என்ன சொல்கிறேன், லைக் 6 to 8 lakh. அருணாச்சலம் ப்ரோ. ஸோ கரண்ட்லி சோஷியல் ஸ்கல்ப் வந்து வேர் மேக்கிங் அரௌண்ட் 8 to 9 lakhs per month. ப்ரோ நீங்கள் இப்போ எங்கள் MRR பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் ஷூட்ஸ்லேருந்து 10 to 15 இட் வில் வேரி. நீங்கள் அட் வாட் பாயிண்ட் எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு இன்டர்னாக இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் யூ தாட் லைக் வி ஹாவ் டு மேக் திஸ் இஸ் அன் ஏஜென்சி அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? எப்படி சொல்கிறது, ஒரு பேமெண்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், க்ரெடிபிலிட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய லீகலாக நிறைய இது பண்ணேன். ஃப்ரீலான்ஸ் இஸ் லைக் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு எப்படி சொல்கிறது, அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அதுதான் மேஜராக இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் ஏஜென்சியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், வி ஹவ் டு கிரியேட் அ பிராண்ட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இஸ் தட் ஒன்லி பேமெண்ட் is the only problem that freelancers face? எப்படின்னா அட்வான்டேஜ் லைக் பேசிக்காக நீங்கள் ஒரு இன்கார்பரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ப்ளஸ் நான் இப்போ ஒரு ஸ்பேஸ்க்கு நான் போகிறேன், ஒரு பெரிய பிராண்டை நான் அப்ரோச் பண்ணுறேன்னும் போது தேல் கிவ் அஸ் இன்வாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட நம்மளோட ஒரு பிராண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் இனிமேல் க்ரெடிபிலிட்டி அதிகம். க்ரெடிபிலிட்டி பேசிக்காக
ப்ரோ நீங்கள்? ஸோ ஃபார் மீ நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறமா தேர்ட் இயரில் ஸ்டார்ட் மை ஒன் D2C ஸ்டார்ட் அப். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் பில்டிங் சம்திங். பட் ஆனால் லைக் சேலரிக்காக தான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். ஐ வாஸ் 5th மெம்பர் அங்கே ஜாயின் பண்ணப்போ. எனக்கு அங்கே ஏஜென்சி பில்ட் பண்ணுறது, எப்படி டீம் பில்ட் பண்ணுறாங்க, ஹயர் பண்ணுறாங்க, ஹவு தே ஸ்கேல் ஆல்சோ, தே ஸ்கேல் அப் டு 50 மெம்பர்ஸ் நான் கடைசியாக வெளியில் வரும்போது. ஸோ இந்த ஹோல் ஜேர்னி இன்ஸ்பயர்ட் மீ டு ஸ்டார்ட் மை ஓன் ஏஜென்சி. இந்த ஆக்சிடென்டல் ஜேர்னி தான். எந்த டைமில் ட்ரான்சிஷன் ஹேப்பன் டு ஏஜென்சி ஆரம்பிக்கணும்லாம் இல்லை, நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரீலான்சராக. ஒன் ஃபைன் டே ஐ காட் ஃபீவர். அப்போ வந்து எல்லா கிளைண்ட்டும் கால்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வச்சேன். அந்த ஹெல்ப் 2-3 ஹெல்ப்பாக மாறிச்சு, 4 ஹெல்ப்பாக மாறிச்சு, 5, 10, 15. அதுதான் ஏஜென்சியாக க்ரோ ஆச்சு. பட் ஏஜென்சி வைக்கணுன்றது ஃபஸ்ட் டே 1லேருந்து ஏஜென்சி வைக்கக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இருந்தேன். பட் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ப்ரோ இப்போது இந்த 2023 நான் ஜாயின் பண்ணும்போது என்னால் ரொம்ப விரல் விட்டு சொல்லிட முடியும், தட் இஸ் ரொம்ப கம்மியான ஏஜென்சிஸ் தான் இருந்தாங்க. இந்த 2 இயர்ஸில் இந்த ஏஜென்சின்ற டேர்ம் வந்து இன்ஜினியரிங், ஐடி அந்த லெவலுக்கு வந்துருச்சு. க்ளோரிஃபிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஐ மீன் அதில் ஒரு பபுள் இருக்கா? ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் அ பபுள் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்? எல்லா பிஸ்னஸுமே அந்த மாதிரி தானே ப்ரோ வந்திருக்கு. ஃபோனாக இருக்கட்டும், அப்போ நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சாம்சங் பார்க்கும்போது 26,000, ஐ திங்க் லைக் அரௌண்ட் லைக் 2015 or 14 டைம்லேயே 28,000 கிட்டத்தட்ட இருந்திருக்கு. ஒன்ஸ் லைக் நிறைய பீப்புள் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது அந்த பிஸ்னஸ் இன்னுமே க்ரோ ஆகும் ப்ராப்பராக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு சில பீப்புள் பார்க்குறேன், பர்சனல் பிராண்டிங்க்கு ஒரு காஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம், தே ஆர் சார்ஜிங் 1/4 ஆஃப் தட் காஸ்ட். அப்படின்னும் போது இண்டஸ்ட்ரி பெருசாகும் போது இன்னும் குவாலிட்டியான பீப்புள்ஸ் உள்ளே வருவாங்க, இன்னும் அந்த பிஸ்னஸ் இன்னும் பெருசாகும். அந்த கிரியேட்டர் எக்கானமின்றதே ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே நம்ம பார்க்குறோம் சென்னை பேஸ்ட் ஏஜென்சிஸ் பார்க்குறோம். Tier 2, Tier 3 ஏஜென்சிஸ் அந்த கிளைண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா விச் இஸ் நாட் yet எக்ஸ்ப்ளோர்ட். இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, என்ட்ரி பேரியரே கிடையாது. ஒரு லேப்டாப் வச்சுருந்தா ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொன்று இந்த பபுள்ன்றது வந்து கண்டிப்பாக உண்மை. இது எப்போ பஸ்ட் ஆகும்னா, இந்த டேலண்ட் இல்லாமல் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே தே ஒன்ட் சஸ்டெயின். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கம்பெனி மூடி இருப்பாங்க. கிரியேட்டருமே சொல்கிறேன், ஜஸ்ட் பிகாஸ் அவங்க போடுற கண்டென்ட் ஒர்க் ஆகுதுன்னா அவங்களால பிராண்டெல்லாம் கிராக் பண்ண முடியாது. பிராண்டுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. இவன் போட்ட கண்டென்ட்டே பிராண்டுக்கும் போட்டாங்கன்னா இட் ஒன்ட் அலைன். ஸோ இது எல்லாமே அந்த பபுளில் பர்ஸ்ட் ஆகிடும். இந்த பபுள்ன்றதுக்கு ரியாலிட்டி என்னென்னா, ஏன்னா ஆஃப்டர் கோவிட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கம் ஆன்லைன், பீட் கிரியேட்டர், பீட் பிராண்ட். த யூசர் கன்சியூமர் பிஹேவியர் ஆல்சோ சேஞ்ச்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் திங்ஸ் ஆர் சேஞ்ச்ட். இன்னொன்று என்ன, ஒரு பர்சனல் பிராண்டிங்னும் போது நான் மோஸ்ட் ஆஃப் பார்த்த நிறையா பேர் என்ன பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே நேம் ஒரு 20 பேர்கிட்ட இருக்கும். ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் திஸ் ஃபீல்ட்? சி ப்ரோ, எக்ஸ்பர்ட்ன்ற வேர்டுன்றது வந்து லைக் அட்லீஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 5 to 6 years இருந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுத்தவங்க எக்ஸ்பர்ட்லாம். பட் நோ அது கீவேர்டு இருக்குன்றதால யாரும் வேணால் போட்டுக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றவங்க சம்மன் கிராக்ட், அவங்களுக்கு முதல்ல கிராக் பண்ணியிருக்கணும் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை. கிரியேட்டர் மாதிரி பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவங்க அட்லீஸ்ட் அவங்க ப்ரொஃபைலில் நல்லா க்ரோ பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த க்ரோத்துன்றது எப்படி இருக்கணும்னா வேனிட்டி மெட்ரிக்காக இருக்கக்கூடாது, லைக்ஸ் அண்ட் அது மட்டும் இருக்கக்கூடாது. இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இதை பண்ணுறாங்க, இவங்களுக்கு இது தெரியுன்றது மற்றவங்க பேசணும். அண்ட் இங்கே கிரியேட்டராக நான் 2 யூடியூப் பார்த்துட்டு சம்மரி எடுத்துகிட்டு அதை போட்டு நான் 100 லைக் வாங்கிட்டு போகலாம். பட் தட் டசன்ட் கவுண்ட். இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறோம், அந்த நீஷ்க்கு ஏற்ற மாதிரி பேசணும். இப்போ நான் ஒரு நீஷ்டில் இருக்கேன்னா நான் பேசணும். அதை தாண்டி ஒரு பர்சனாகவும் இட் ஷுட் கம்யூனிகேட். இந்த பர்சன் இந்த பேக் ஸ்டோரியோட வராரு, இவரோட ஜேர்னி இதுதான், இவர் இதை நோக்கி போகிறாருன்ற ஒரு விஷயம் எல்லாமே கன்வே ஆகணும். இப்போ லைக் அவர் சொன்ன மாதிரி தான், லைக் இப்போ பர்சனல் பிராண்டிங்ற ஒரு ஃபேன்சி டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் கான்டென்ட் கிரியேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியல. வாட் வி ஷுட் பி நோன் ஃபார், வாட் தே ஷுட் பி நோன் ஃபார், வாட் யூ ஷுட் பி நோன் ஃபார். யூ ஹேவ் லைக் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணுறீங்களே, உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்குது. இப்போ நாங்கள் பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ் பண்ணுறோம். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து வெறும் மோட்டிவேஷனல்லே இருக்காங்க. மேபி தே மைட் பி இன் சம் அதர் ஃபீல்ட். பட் ஆனால் ஃபுல்லாக மோட்டிவேஷன்லேயே இருந்தால் அவங்களுக்கான ஒரு யூஎஸ்பின்னு என்ன இருக்குது? ரிலேஷன்ஷிப் பேசணும்னா இஷ்டப்பட்ட மாதிரி பேசுகிறேன். இட்ஸ் லைக் அது வேனிட்டி மெட்ரிக்ஸ் தான். அதை காட்டிட்டு நான் கிளைண்ட் எடுக்கிறேன், என்கிட்ட டெஸ்டிமோனியல் இருக்குது, அது வந்துட்டு இந்த பால் கேமே கிடையாது. தட் கம்ஸ் இன்டு கான்டென்ட் கிரியேஷன். எஸ். என்னோட பாயிண்ட் என்னென்னா, when it comes to performance marketing, சில பேர் எனக்கு தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் டாப் 10 people அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்களோட யூடியூபோ இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3000 ஃபாலோவர்ஸ், 10,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறதுலே அவன் டாப்பாக இருப்பான். ஸோ இது என்ன அதுக்கு ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் தான் யூ வில் பி அப்பீலிங் டு மெனி பீப்புள். ஃபார் இன் எ வெரி நீஷ் அப்படின்னா உன்னோட கான்டென்ட் எனக்கு தான் அப்பீலாக இருக்கும்.
நான் தான் உன்னோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ யுவர் ஏம் இஸ் நாட் டு பிகம் லைக் 100K or 1 million. யுவர் ஏம் இஸ் டு ரெலவென்ட் டு தட் 10K, ரெலவென்ட் டு தட் 5K. நான் இது க்ரோ பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்தால் மட்டும்தான் அங்கே கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னிக்குள்ளே அது போய் அங்கே தான் மோட்டிவேஷனும் ரிலேஷன்ஷிப்பும் உள்ளே வருமா. ப்ரோ இப்போ உங்களுக்கு இருக்க நாலேஜ் இருக்குல்ல, யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச், ஃபர்ஸ்ட் டே, நாளைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே, ஏஜென்சி எல்லாமே மறந்துடுங்க. நாளையிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 60 daysக்குள்ளே ஒரு 10 lakh MRR டச் பண்ணணும்னா வாட் யூ கைஸ் டூ? ஸோ ஃபஸ்ட் பிராண்டாக who are you going to sell it to and what service you are going to sell, பிராண்ட் பொசிஷனிங் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்றது சேல்ஸ் பைப்லைன் ரெடி பண்ணணும். பர் டே நான் 10 people ரீச் அவுட் பண்ண போகிறேன், 20 people ரீச் அவுட் பண்ண போகிறேன். அந்த ரீச் அவுட் வந்து ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ரெஃபரலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். எத்தனை பேர் ரீச் அவுட் பண்ண போகிறேன், எத்தனை லீட் எடுக்க போகிறேன், ஒரு லீட் எடுத்தால் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ டிக்கெட் சைஸ் என்ன வரப்போகுது, அந்த டிக்கெட் சைஸ் எடுத்தால் அதுக்கு எத்தனை பீப்புள் வரணுன்றது கவுண்ட் பேசிக்காக அந்த பிளான் ரெடி பண்ணிட்டு டீம் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தவொடனே ஹையர் பண்ண முடியாது. ஃபைண்ட் ரைட் ஃப்ரீலான்சர்ஸ் யார், அந்த டிசைன் மட்டும் டிசைன் ஏஜென்சியாக இருக்கும், வீடியோ ப்ரொடக்ஷன் ஏஜென்சியாக இருக்கும். இவங்க எல்லாரையும் கிளப் பண்ணி ஒரு டீமாக வச்சுக்கலாம். ஒரே ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் மட்டும் ஹையர் பண்ணி வச்சுட்டு இவங்ககிட்ட கம்யூனிகேஷனுக்கு வச்சுக்கலாம், சேல்ஸ் அண்ட் மற்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பர் டே 10 மீட்டிங்ஸ் வேணும், இல்லை 2 மீட்டிங்ஸ் வேணும்னா அதுக்கு எத்தனை லீட், ஃபார் 10 மீட்டிங்ஸ்னால் 100 பீப்புளை இமெயில் ரீச் அவுட் பண்ணுறோமா, லிங்க்டின் ரீச் அவுட் பண்ணுறோமா, எது வேணால் பண்ணலாம். இல்லை ரெஃபர் யார்கிட்டே தான் வாங்கி ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 10 மீட்டிங்ஸ்னால் அட்லீஸ்ட் 2 deals க்ளோஸ் பண்ண ஹை ப்ராபபிலிட்டி. பர் மந்த் ஒரு 2-3 டீல் க்ளோஸ் பண்ணாலே நம்மளால் 3 to 4 lakhs பண்ண முடியும் சர்வீஸை பொறுத்து. அண்ட் வென் யூஆர் நீஸ் டவுன் பிராண்ட் பொசிஷனிங்கோட ஒரு ஏஜென்சி லான்ச் பண்ணுறப்ப சின்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்பர்டீஸ் பீப்புள் வில் பே யூ. அப்போ கண்டிப்பாக 10 lakhsனா ஒரு 8 client க்ளோஸ் பண்ணாலே எடுத்துடலாம். அது டெஃபினெட்லி பாசிபிள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாருக்குமே எல்லாரோட பிஹாஃப்லேயும் ஒன்று சொல்லிடணும். ஸோ இந்த எம்ஆர்ஆர், இந்த ரெவென்யூ, இது எல்லாமே வந்து க்ளோரிஃபைடாக வெளியே தெரியும். பட் எல்லா ஏஜென்சி ஓனர்ஸ்க்கும் வெளியே சொல்லாமல் இருக்குது. இந்த பின்னாடி இந்த வடிவேல் பின்னாடி மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் பின்னாடி. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது பீப்புளுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் சொன்னோம். பட் அதுக்கான எஃபர்ட் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த 60 நாளில் இறங்குங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, எவ்வளோ % இஸ் ரைட் பர்சன்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோ, அதான் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதே சர்வீஸு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ரீலுக்கு 35,000 வாங்குற கிளைண்ட்டும் இருக்காங்க, 30,000க்கு 10 ரீல் எடுக்கிற கிளைண்ட்டும் இருக்காங்க. ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக சொல்ல வந்தேன். உங்களோட அந்த 10 lakhs தான் உங்களோட வேல்யூ அப்படின்னா, அலெக்ஸ் அமர்சி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாப்புல, காசு இருக்கவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து சால்வ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட இனிஷியல் டேஸில் நான் தப்பு பண்ணது என்ன அப்படின்னா, நிறைய கிளைண்ட்ஸ்னு ஒரு மாயையில் உட்காந்துட்டேன் தவிர எண்ட் ஆஃப் த டே எஃபர்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை பேலன்ஸ் ஷீட்டில். ஐடென்டிஃபைங் ரைட் கிளைண்ட்ஸ் அண்ட் ஃபயரிங் ராங் கிளைண்ட்ஸ் மேட்டர்ஸ் a lot in agency. இந்த ரைட் கிளைண்ட்ஸோட மெயின் விஷயம்னா அவங்ககிட்ட காசு இருக்கணும் ப்ரோ. காசு நிறைய இருக்கா, ஈஸியாக வந்து எண்ட் ஆஃப் த டே மணி இதான் வந்து நமக்கு ஃப்ரீடமே கொடுக்கும், நமக்காக இருந்தாலும் அவங்களுக்காக இருந்தாலும். ஸோ காசு நிறைய இருக்கிற கிளைண்ட்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மேபி காசு கம்மியாக பே பண்ணலாம் உங்களை ட்ரஸ்ட் பண்ணாத வரைக்குமே. பட் அதுக்கப்புறம் காசு நிறைய இருக்குல்ல, ஃபார் ஷோர் யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு கெட் மோர் அப்படின்றது. இப்போ அந்த ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸை எப்படி ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ணணும்? இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பார்க்குறவங்க இருக்காங்கன்னா அவங்க எப்படி போய் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க? பிகாஸ் ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ்னும் போது தே வேல்யூ தேர் டைம் மோர். ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளை எப்படி நம்ம போய் ரீச் அவுட் பண்ணுறது? ப்ரோ ஃபஸ்ட்டு ஐ டிக்கெட் எல்லாமே இட்ஸ் குட் கான்செப்ட். ஆனால் ஐ டிக்கெட்னா என்னென்னா அதிகமாக பே பண்ணுற கிளைண்ட். ஸோ அவங்களுக்கு டைம் முக்கியம். அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலோ இஃப் யூ ஆர் வேல்யூபிள்ன்றதை அவங்களுக்கு புரிய வச்சிங்கனாலே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஒர்க்கும் நான் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ண போகிறேன் அதை உங்களால் கொடுக்க முடியுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ ஒரு இதுவாக ப்ரூவ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் பி வில்லிங் டு பே யூ. அவனுக்கும் வேல்யூ ப்ரூவ் பண்ணுறது உங்களோட வேலை. ஸோ பேசிக்காக வி ஹேவ் டு ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட். லைக் நம்மளோட நீஷில் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ஹை டிக்கெட் கிளைண்ட்டை ரீச் அவுட் பண்ணாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ கொடுக்குறோம், யா ஃபைன். அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது கிரெடிபிலிட்டி தான். நம்ம வெப்சைட் போனாலுமே ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபஸ்ட்டு போய் அவங்க இன்ஸ்டாகிராம் தான் பார்ப்போம், ஹூ தே ஆர். அதில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது பில்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் அவன் வந்து என்ன பண்ணோன்னா கான்டென்ட் போட்டு ஹூ தே தெம்செல்ஃப்ன்றதை சொல்லணும். அது ஒரு ஆத்தென்டிசிட்டியாக பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் தான் பேசிக்கலி. என்னோட பாயிண்டில் இன்னொன்று என்னென்னா, நான் கான்டென்ட் ரெகுலராக போடுற ஆள் கிடையாது. பட் என்ன மாதிரி ஆள் எப்படி கண்டென்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, கேஸ் ஸ்டடீஸ். நான் ஒரு கிளைண்ட் கிட்ட உட்காந்தேன்னா எடுத்தோடனே என்கிட்ட கிராஃப்ஸ் இருக்கும், இத்தனை லேக்ஸ் இத்தனை க்ரோஸ் அப்படின்ட்டு லைவ் அக்கௌண்ட் காமிப்பேன்.
எனக்கு வந்து அதுதான் என்னோட ட்ரஸ்ட்டு. என்கிட்ட லிங்க்டின்ல ஃபாலோவர்ஸ் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இல்லை. அப்படி நான் என்ன மாதிரி ஆள் எப்படி நான் கண்டென்ட் எடுப்பேன்? கண்டிப்பாக உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கணுமான்னு கேட்டால் இருந்தால் அட்வான்டேஜ். ஆமாம். பட் இல்லைன்னா யூ டூ யுவர் ஒர்க் ரியலி ஹார்ட் டு கெட் யூ த அவுட்புட் அண்ட் ஷோ இட் அதர்ஸ் தட் ஐ ஹவ் டன் இட். இந்த ட்ரெண்ட்லாம் வந்துச்சு இல்லையா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து கேமரா பார்த்து பேசுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து கேமரா சைடில் ஃபேஸ் பண்ணி பேசுவாங்க. வி நோ லைக் உள்ளே இருக்கனால நம்மளுக்கு தெரியும். பட் சம்வாட் ஐ ஃபீல் லைக் அது வந்து பார்க்குற ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் வந்து. அது ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பேசிக்காக எனக்கு கேமரா கான்ஷியஸ் இருக்கும் தெரியுமா நிறைய பேருக்கு. அதுக்காக அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் அது ஸ்டார்ட்டே ஆச்சு. அது ஒர்க் ஆனோடனே அது எல்லாருமே மாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ட்ரெண்ட்லாம். மாடல் பண்ணுறது தப்பு இல்லை, என்னோட திறமை சைக்கிள் ஓட்டுறது. ஆனால் எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியுன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு வேலையை காட்டுறது தான் பிரச்சனை. அப்படிலாம் டக்குனு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசு. எஸ், உண்மை அதுதான். ஏன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும்? லைக் எனக்கு அதுக்கும் அவங்களோட திறமைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு லைக் அவங்களோட நீஷ், அவங்களோட பிஸ்னஸ் வேற ஏதோ இருக்கும். திடீர்னு ஒரு பொண்ணு இப்படி இருந்தா பசங்களுக்கு அது எதுக்கு? இன்னொன்று என்னன்னா, இட்ஸ் ஓகே, ரிலேஷன்ஷிப் பேசுறதுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை, until unless it's your story or story from your perspective. Even அலெக்ஸ் ஹாமோஸியே இனிஷியல் அந்த புக் படிச்சிருந்தீங்கன்னா அடி 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 இப்படி தான் இருக்கும். நான் வந்து அவன் பேம்ப்ளேட்டை வந்து ஜிம்முக்காக அங்கே போட்டேன் இங்கே போட்டேன், ஒரு பர்ச்சேஸும் நான் நடக்கல, உட்காந்துட்டு இருந்தேன், லாஸ்ட் இருக்கிற மணி எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். ஏன் அங்கே அது எல்லாருக்கும் 0 to hero ஸ்டோரி பிடிக்கும், ஓகேவா? தட்ஸ் அ ரியாலிட்டி. 0 இல்லைன்னா கூட 0 கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போல்லாம், அந்த க்ரோ ஆனதுக்கு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்க சொன்னதில் என்னென்னா 19 இயர்ஸாக நீங்கள் வந்து பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணால் தப்பு இல்லை, பட் பி ஷோகேசிங் யுவர் ட்ரூ செல்ஃப். எஸ், மிஸ்டேக்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணுங்க. ஸோ அது பார்த்து நிறைய பேர் ஓகே இவங்க இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நம்ம அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், அவ்வளோதான். மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிறவங்களே எல்லாருமே, நீங்களுமே சரி, எல்லாருமே மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. நாங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். லைக் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் நிறையவே தப்பு பண்ணியிருக்கோம். என்னோட ட்ரூ செல்ஃப் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். லைக் பீப்புள்கிட்ட ரொம்ப வல்னரபுளாக ஜாலியாக பேசி ரொம்ப ஃப்ராங்காக இருப்பேன். பட் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகும். நான் டே ஒன்லேருந்து நான் என்ன பிலீவ் பண்ணல, இந்த இவனுக்கு எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் சண்டை வரும். என்னென்னா நான் வந்து இந்த ஃபேமிலியெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு வந்து நைட்டு தீபாவளி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நைட்டு வந்து சேல் இன்னைக்கு வந்து இது லைவ் ஆச்சா இதாச்சா இந்த கரெக்ஷன் அந்த கரெக்ஷன் சொல்லிட்டு வேறு வழி இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் என் டீமை வந்து நான் ஃபேமிலியாக பார்க்க முடியாது. நீ வா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன், இப்படி தான் பண்ண முடியும். அவர் பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அவர் பிஸ்னஸ். பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். ஆனால் ஐ ஃபீல் நான் 5 நாள் லீவ் விட்டேன் தீபாவளி. இவன் ரிவர்ஸ், என்னோட ரிவர்ஸ். நானும் பெர்ஃபார்மன்ஸ் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறேன், பட் இவன் டிடியூஸ் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ இங்கே ப்ரெஷர் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். அதுக்குன்ட்டு அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லையா, அவன் போய் தூங்க வேணாமா, அவன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் வேணாமா? எனக்கு அதெல்லாம் அத்தியாண்டி எதுக்காக ஒர்க் பண்ணுறான்? சம்பாரிச்சு குடும்பத்து கூட இருக்க தான் ஒர்க் பண்ணுறான். 24 மணி நேரம் கிளைண்ட்டு கிட்ட உட்காந்துருக்கு, அவன் என்ன பண்ணிருக்கான்? அப்போ அது வேஸ்ட். அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் வரதுக்கு ரொம்பவே கஷ்டம். இல்லைனா மேபி பர்ன் அவுட் ஆகிடும். எஸ், நான் என்ன நினச்சேன்னா, நான் ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். கடைசியில் பார்த்தா அது என்னோட பிஸ்னஸாக தான் இருக்குது, அவங்களோட பிஸ்னஸ் கிடையாது. ஆமாம். ஸோ நான் ஒர்க் பண்ணலாம், பட் ஐ கான்ட் ப்ரெஷர் தெம். லைக் நீயும் ஒர்க் பண்ணுறா, இந்த மாதிரி கோல் எடுத்துகிட்டு போக முடியும்னா ப்ரெஷர் பண்ண முடியாது. இன்சென்டிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி கிரிட்டிக்கல் ரிசோர்ஸை மட்டும் கிளைண்ட் இன்னைக்கு கால் போனால் தீபாவளியாக இருந்தாலும் எடுத்து கால் பண்ணிட்டு ஒரு மானிட்டர் பண்ணிக்கோ, ஒரு சின்ன வேலை அது மாதிரி கொடுக்கலாம். என்னோட எடிட்டர் வந்து கடலூர் எடிட்டர் வந்து இன்னைக்கு நைட் ஃப்ரைடே நைட் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் உனக்கு நான் பே பண்ணுறேன், இது ப்ரெஷர் இருக்குது, ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் டிக்கெட் நான் புக் பண்ணி கொடுக்குறேன், ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணேன். இங்கே இடத்துல நான் வந்து இல்லை, நான் வந்து நீ வந்து தான் ஆகணும், நீ ஃபேமிலி நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா உன் ஃபேமிலி நீ பார்த்து இதை நான் ஃபேமிலின்னு சொல்லவே இல்லை. நான் சொன்ன கான்டெக்ட் சொல்லி டிஃப்ரெண்ட். இல்லை நான் வந்து இந்த நார்மல் இதுக்கெலாம் நான் லீவ் விட மாட்டேன். அப்படின்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னு, தீபாவளி நார்மலா இல்லை இதுக்கு அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நீ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? நீ வந்து ஆஃபீஸ்க்கு வா, உண்மையிலே உனக்கு ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வச்சுட்டு நீ லீவ் எடுத்துக்கோ. எனக்கு இந்த மாதிரி லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தான் இது. 12 leaves you have to give. கார்பரேட்டா ப்ரைவேட் லிமிட், நான் கார்பரேட் இல்லைப்பா. அப்படிலாம் இருந்தால் 12 leaves விட்டாகணும். கவர்மெண்ட் படி கெசட்டில் இருக்கிறதுக்கு லீவ் விட்டாகணும். இஃப் 12 leaves per year பர் இயர் அந்த கெசட்டட் ஹாலிடேஸ்னு ஒன்று இருக்குது. அது 12 இருக்கலாம் 16 இருக்கலாம். அந்த டேஸில் லீவ் விடணும். அப்படி விடலைன்னா அது காம்பன்சேட் பண்ணணும். நான் அவனை பார்த்துருக்கேன். ஆக்சுவலி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்னைக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு பர்சனை கூப்பிட்ட இது கிரிட்டிக்கல் பொசிஷனில் அவங்க வேலை பார்க்கணும்னா they have to give 2x of the pay. If he is getting 1000 per day, then he should
அந்த பர்டிகுலர் டேக்கு மட்டும் அதெல்லாம் 3000 இருக்கு. சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த காம்ப்ளைண்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் டெஃபினெட்லி பேசிக்கலி ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளோ எவ்ரி ஐடியா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, கரெக்ட். இவ்வளோ லீவ்ஸ் விட்டுருந்தாங்க, எதுக்கு இதை பண்ணாங்க, எதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னு வேற பிரச்சனைனா ஜாபுக்கே போகல அந்த 3 மாசம் இன்னொன்று தவிர. எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிவிடுவோம். லாஸ்ட் ஒரு லைன் இருக்கும், நான் நினச்சா இதை போனால் மாற்றிடுவேன், அவ்வளோதான். ஸோ நான் மாற்ற முடியும், பட் நம்மளுக்கு ஒரு எம்பத்தி இருக்குது, அதனால அப்படி விட்டுருவோம். இதுல இன்னொன்று என்னன்னா, டேக் ஏ பிளேயர்ஸ் இன் யோர் டீம். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒருத்தரை எடுத்து ட்ரெயின் பண்ற அளவுக்கு எல்லாருமே நம்மளால ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நம்ம பேர்ன் அவுட் ஆகி நம்ம ட்ரெயின் அவுட் ஆகிடும். என்னடா இது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பர்டீஸோ டேக் தம் இன் டு யோர் டீம். அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. someone who can figure it out. அந்த மாதிரி என்டர்பிரினர் இருப்பாங்க, அவங்கள எடுத்து மேனேஜர்ஸாக மாற்றி விட்டுட்டு அவனை அப்ரூவல் எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அப்ரூவலோ கிரியேட்டிவ் தாட்ஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம சைட்லேருந்து வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஒருத்தனே எல்லா ஜாபும் பார்க்க முடியாதுன்றதையும் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நாங்கள் எல்லா ஜாபும் பார்க்கறனால அதே எக்ஸாக்ட்லி கண்டென்ட் ரைட்டர் நான் கூப்பிட்டு வந்து எடிட்டிங்க்கும் நீ தான் ஃபுல்லாக சஜஷன் சொல்லணும், எடிட்டிங் ஃபுல்லாக நீ தான் மேனேஜ் பண்ணணும், நான் அந்த தப்பு பண்ணியிருக்கோம். இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இல்லை கண்டென்ட் ரைட்டரால் கண்டென்ட் ரைட்டிங்கோ கண்டென்ட் ரைட்டர் கிட்டேருந்து வாங்குறதான் பண்ண முடியுமே தவிர, அங்கே ஷெடியூல் பண்ண முடியுமே தவிர, ஈ கான் கிவ் சஜஷன்ஸ் ஆன் எடிட்டிங். எனக்கு எடிட்டிங் இப்படி தான் வேணும், இந்த எடிட்டிங்கில் இங்கே கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதை சொல்லணும்னு சஜஷன்ஸ் கொடுக்கறது வேற, டோட்டலாக இல்லை எடிட்டிங் பேட்டர்ன் இப்படி வைக்கலான்றது சொல்கிறதுன்றது வேற. லேட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஏ டீம் பர்சன்ட் அவ்வளோ ஈஸி இல்லை ஹையர் ஆமாம் பண்ண. ரொம்ப கஷ்டம். ஒன்று அவங்க பயங்கர காஸ்ட்லியாக இருப்பாங்க, ஒன்று. 2 அவங்கள நம்ம அஃபோர்ட் பண்ணணும், கடனே வாங்கி அவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும்னு நினச்சாலுமே நம்ம மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஏ டீமாக வேணும். ஆமாம், ஏ டீமுக்கு தான் ஏ பிளேயர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. நீ எப்படியும் நீ காசு கடன் வாங்கி அவனுக்கு 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்து ஏ டீம் வச்சாலுமே அவன் பிஆ தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான். பிகாஸ் அவன் கூட இருக்கிறதான் பிஆ இருக்காங்க. நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சதுக்கப்புறம் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான், இல்லை நான் சொல்கிறத இவன் கேட்க மாட்டான், இவங்கெல்லாம் தெரியல. இன்னொன்று அந்த ஏ பிளேயருக்கு லாயல்ட்டி வேணும், இல்லைனா நீ அந்த ஏ பிளேயருக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதும் வேஸ்ட். ஸோ அப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இந்த ஏ பிளேயர்ஸ் ஹையர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் ஒன்று என்ன ரியலைஸ் பண்ணேன், என்னோட இனிஷியல் டேஸில் என்னோட பி பிளேயர்ஸ் வச்சுருப்போம் கண்டிப்பாக, ஓகேங்களா. அதில் சில பேர் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஏ பிளேயர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட பி டீமை இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏ பிளேயர்ஸை வந்து காசு கொடுத்து இவங்ககிட்ட கொலாபரேஷன் பண்ணி நான் வந்து அது பண்ணும்போது எனக்கு ஏ அவுட்புட் வருது. ஹைரிங் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, அது ஏஜென்சி பிஸ்னஸில் பயங்கர கஷ்டம். ஸோ அப்போ அந்த ஏ பிளேயர்ஸ் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி தான் நான் வெயிட் பண்ணி நான் க்ரோ ஆகலை. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்டர்ன்ஸ் இறக்குனேன், ஃபுல்லாக இறக்கிட்டு பி பிளேயர்ஸ்க்கு ஏ பிளேயர்ஸ்க்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த இன்டர்ன்ஸில் வந்து மாஸ் ஃபயர் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். நீ வந்து ஒர்த்தாக இருந்தேன்னா 10 பேர் எடுக்கிறேன்னா அடுத்த மாதம் 8 பேர் காலி. அந்த 2 பேர் இருப்பான், அவன் பி பிளேயராக மாறதுக்கு ஆனால் ஒரு சான்சஸ் இருக்கும், அவன் ஏ பிளேயராக மாறதுக்கு ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்போ என்னோட செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப் அவன் இன்டர்னாக என்கிட்ட ஜாயின் பண்ணான், ஒன்றுமே தெரியாது. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து 12-1 மணி வரைக்கும் உட்காந்து என் கூட ஒர்க் பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு அவன் க்ரோ ஆகிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, என்னை ஓவர் பீட் பண்ணிட்டான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட்லையோ பெர்ஃபார்மன்ஸ்லையோ கிளைண்ட் மேனேஜ் பண்ணுறதுலையோ. சரி நீ பார்த்துக்கூடா, சரி நீ ஆக்சுவலி அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அவர் சொன்னார் இல்லையா, என்ன பீட் பண்ணிட்டாங்க. ஒரு டீம் வந்துட்டு அப்படிதான் இருக்கணும். வி ஷுட் பி டம் இன் த ரூம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட டிரான்சிஷன் எல்லாமே இப்போ எங்களோட பிஸ்னஸ்க்கு அது ஃபியூவல் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த என்னதான் நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் நமக்கு அங்கே நாலேஜ் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவர் சொன்னார் இல்லையா, அந்த பி பிளேயர்கிட்டையுமே அந்த லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டிஸை அவங்க ஒர்க்கில் பார்க்கலாம். அவங்கள நம்ம ஏ பிளேயராக ட்ரான்ஸ்ஃபர். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், யார் அந்த பி பிளேயர் அவங்க ஏ பிளேயராக மாறுறாங்க. சிம்பிள், உங்களுக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் அடிக்கும். இஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஆன் தோஸ் திங்ஸ். அவனால் பீப்புளை நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. அவங்ககிட்ட ஒரு ஒர்க் அலோகேட் பண்ணால் அவன் சொன்ன டைமில் டெலிவர் பண்ணுறான். நாட் எவ்ரி பர்சன் கேன் பி 100% யூட்டிலைஸ்ட். எல்லாருமே 80 to 90 தான் மேக்ஸிமம் நான் சொல்கிறது. அப்படின்னும் போது அவன் அந்த 80 to 90 தொட்டாலே இஸ் ரெடி டு அப்ஸ்கில். இப்போது நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்பட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி இன்டர்ன்லேருந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருப்போம். வி poured all our time and knowledge to that one particular person. 2-3 years நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் தே மைட் திங்க் தே நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். அவன் வந்து வெளியே போய் அவங்களோட ஓனில் இருந்தோ இல்லை வேற ஒரு பெட்டர் பேக்க போகாமல் இருக்கிறது வந்து எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? கரெக்ட், பட் வி நெவர் ஓன் எனி ஒன் இயரில். அண்ட் ஆல்சோ அவன் க்ரோனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சம்மன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட், தே கேன் ஸ்டார்ட். அவன் நல்லா இருந்தானா, அவனால பேண்ட்வித் ஷார்ட் ஆச்சுன்னா எனக்கு திருப்பி ரெஃபர் பண்ணுவான். அதை தாண்டி இல்லை ப்ரோ கண்டிப்பாக நான் போய் ஆரம்பிக்கிறோன்னா யூ வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஈ வில் கிரிம் அவன் பிஸ்னஸை கொண்டு வருவான்.
மேபி அவனால் ஹேண்டில் பண்ண முடியாத கிளைண்ட்ஸை நம்ம கிட்ட கொண்டு வருவோம். அவங்ககிட்ட இருக்கு அது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா வேலை பார்த்த இடத்துல அப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பர்சன் கிட்ட இருந்து நிறைய பேர் வெளியே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களோட கிரெடிபிலிட்டி இன்னுமே ஏறிச்சு. இவங்க எல்லாரையுமே வளர்த்து விட்டது அந்த ஒரு பர்சன் தான் அப்படின்னும் போது அவரோட கிரெடிபிலிட்டி ஏறிச்சு. ஏன்னா நான் சோஷியல் லீகல் தான் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே தரணினோட கோல் என்ன, நானே அங்கே அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஆன் தேர் ஓன். அதுதான் அவரோட இதுவே. நீங்கள் வந்து கற்றுக்கோ, தப்பு பண்ணு, கற்றுக்கோ, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, பட் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் நீ தனியாக ஸ்டார்ட் பண்ணு. அது எனக்கு தான் சந்தோஷம். பட் அது எத்தனை பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு இருக்குல்ல. இல்லை பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தான் நம்ம வந்து வளர்த்து விடணும் அப்படின்னாலுமே வி வில் ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பாஸோ ஒரு ஸ்லோ டவுன் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் ஆஸ் எ பர்சனாக பார்க்கும்போது வி ஆர் ஹாப்பி. பிஸ்னஸ் பார்க்கும்போது இப்போ என்ன தானே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. மேபி கேன் ரிக்வெஸ்ட் தம் டு லைக் ஸ்டே டில் ஃபைண்ட் அ ரிசோர்ஸ், அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பாண்ட் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆரம்பிடா நானும் ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் டிரான்சிஷன் டைம் கொடுன்னா யூ வில் அக்ரி. நான் எப்படி டீல் பண்ணேன்னா, நான் என்ன பண்ணேன், என்ன ரீசன் அப்படின்ட்டு, எதர் மணியாக இருக்கும், இல்லை ரெக்கக்னிஷனாக இருக்கும், இல்லை ஃப்ரீடமாக இருக்கும். இது 3த்துல நம்மளால் கொடுக்க முடியுமா இருக்கிற சொன்னல கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் வழியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இல்லைனா நம்மளோட சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் ஒழுங்காக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்க டிரைவர் மாறினாலும் கார் மாறாது. கரெக்டு, அதுதான் ரியாலிட்டி. பெட்டர். இப்போ நம்ம சிஸ்டம்ஸ் பேசுகிறோம் இல்லையா, சிஸ்டம்ஸ் பேசும்போது 3 steps தே கேன் பில்ட் அ சிஸ்டம் அப்படின்னா என்னவா இருக்கும்? வாட்ச் யூடியூப். அதுதான் டாக்குமெண்ட் வாட் யூ டூ. டாக்குமெண்ட் பண்ணிடலாம், ஆனால் டாக்குமெண்ட் பண்ணதுலேருந்து கம்பெனி இருக்கிற வரைக்கும் அது மாறிட்டே தான் இருக்கும் அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ். பட் வாட் ஹி செட் இஸ் வாட் யூ டூ டாக்குமெண்ட் பண்ணாலே சிஸ்டம் பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யூடியூப் பாருங்கள், உங்களோட ஃபீல்டு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க பர்சன்ட்ட கேளுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் அதை தான் கற்றுக்கிட்டோம். எங்கள் ஃபீல்ட்லேயே இருக்கிற ஒரு பர்சனோட நாங்கள் ஃபவுண்டர் ஹவுஸ் மாதிரி ஒன்று போய் ஒரு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணோம். அப்போ அவர் வந்து ஒரு நல்ல எடிட்டர், டெக் இந்தியன். அவர் சைடு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. ஆல்ரெடி இஸ் டீச்சிங் எடிட்டர்ஸ் ஹவு டு எடிட் அண்ட் எப்படி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. இஸ் எக்ஸ்பர்டைஸ்ட் ஆன் தோஸ் திங்ஸ். அவர் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் 3 வருஷம் 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் தான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி இதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ரைட்டிங்கில் நாங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளம் பார்த்தோமோ, நாங்கள் என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணுமோ, எப்படி ஈஸியாக எஸ்ஓபி பண்ணுறதுன்னு நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். வேல்யூ கொடுத்து வேல்யூ எடுத்துக்கிட்டோம். சிம்பிள். ஸோ லைக் லேர்ன் ஃப்ரம் அதர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நீங்களே சொல்லியிருக்கீங்களே. வாட் ஒன் மிஸ்டேக் தட் யூ டிட் தட் டோட்டலி கொலாப்ஸ் யுவர் பிஸ்னஸ்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐயோ இதை மட்டும் நம்ம பண்ணியிருக்கவே கூடாதோ அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ஹையரிங் ராங் பீப்புள். ஓகே, காஸ்ட்லி மிஸ்டேக் வந்துட்டு அதுதான். எப்படி சொல்லுவாங்க, கேரக்டர் வந்துட்டு கரெக்டாக இல்லைனா நம்ம ஒட்டுமொத்த டீமுமே கொலாப்ஸ். நம்ம ஒரு கல்ச்சர் பில்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த கல்ச்சரே டவுட் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இல்லை வெளியே வேற ஒரு கல்ச்சர் இருக்குது, இந்த கல்ச்சரோட அந்த கல்ச்சர் பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வரும் மொத்தமாக. ஸோ இட்ஸ் லைக் ஹையரிங் ராங் பீப்புள். இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, ஒரு கிளைண்ட் வந்து நெட்ஒர்க்கில் பெருசாக இருக்காங்க அப்படின்றதால ஒரு தின் மார்ஜினில் பண்ணிவிட்டு அப்புறம் ஹையர் மார்ஜினில் அவங்கக்கிட்ட அப்செல் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதும் ஒரு மிஸ்டேக் தான் நான் பார்க்குறேன். அண்டு அவங்களுக்கு சரி ஏதாவது ஃப்ரீயாக பண்ணிவிட்டு அவங்ககிட்ட திருப்பி பெருசாக எதாவது பண்ணான்னா இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸ்டார்டிங்கில் எப்படி நீங்கள் பொசிஷன் பண்ணிட்டீங்களோ அது மாதிரி தான் ஃபுல்லாகவே பொசிஷன் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் ப்ரைஸிங், who you choose as a client or how you position your agency as. ஹைரிங்கோட சேர்த்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா ஃபினான்சஸ். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது எனக்கு வந்து அமௌண்ட் இவ்வளோ வர வேண்டியது இருக்குன்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், ஓகேவா? பட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குன்றது தான் முக்கியம். எண்ட் ஆஃப் தி டே we have to pay our team. ஆமாம். இன்னொன்று இந்த சர்வீஸ் பேஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். டீமை கூட பே பண்ணிடலாம், நம்ம சேலரி எடுக்கிறோமான்றது இருக்கு. அந்த ரெவன்யூ சொன்னாங்கல்ல, அதில் ஒன் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். வெறும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கிளைண்ட் வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு கிளைண்ட் உங்களோட ரெவன்யூவில் 20% மேலே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஒன் கிளைண்ட் போனாலுமே உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினே 20% இருந்தால் என்ன ஆகும்? தெர் இஸ் நோ ப்ராஃபிட். 20% இருந்தால் அந்த டேக்ஸ் போக டிடிஎஸ் போக எல்லாம் போய் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா சில பேர் ஃப்ரீலான்ஸாக வந்திருப்போம், கிரியேட்டர்ஸாக வந்திருப்போம், இல்லை ஒரு ஜாப் பண்ணிட்டு வந்திருப்போம். பிஸ்னஸ் ஓனர்ஸாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த ஏஜென்சிக்குள்ளே வரவங்க சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க இன்டென்ஷனே பிஸ்னஸ் ஒழுங்காக கற்றுக்கணும். இப்போ என்னென்னா ஒரு லூப்பில் மாட்டிப்போம். நான் வந்து கிரியேட் பண்ணுறேன், நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், நான் பே பண்ணுறேன், நான் பே பண்ணிக்கிறேன், அடுத்த மாதம் வந்துருச்சு ப்ரொவைட் பண்ணுறேன், பே பண்ணுறேன், அடுத்த மாதம் வந்து ஏஜென்சி ஆரம்பிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னின்ட்டு கிளைண்ட்டை போய் எடுக்கிறது, ஸ்டோரி போடுறது.
ஏஜென்சி ஓனர்ஸ் ஆர் ரியல் ஆண்டர்பிரினர்ஸா? ஆமாம் ப்ரோ. ஆண்டர்பிரினர்ஸ்னால் என்னென்னா பேசிக்கலி யூஆர் சால்விங் அ ப்ராப்ளம். அதுக்குன்னு ஸ்டார்ட் அப் பண்ணோம், விசி ஃபண்ட் வாங்கணும்னு இல்லை. யூஆர் சால்விங் அ ப்ராப்ளம் அண்ட் யூஆர் ஹெல்பிங் அதர்ஸ் டு க்ரோ. அதுதான். ஸோ அது பேசிக்காக அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்போட டேர்ம். அது எந்த ஸ்கேலில் பண்ணுறாங்கன்னு இருக்கு. அண்டு அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி சின்ன சின்ன ஒரு விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போகிறது தப்பு இல்லை. ஒரு பிராண்டிங் யுவர் செல்ஃப் அதெல்லாம் ஓகே. பட் எதுவுமே பண்ணாமல் ஒரு அந்த ஃபேம்லேயே ஐயாயிட்டு போயிட்டே இருந்தால் இட் வில் பஸ். வேனிட்டி மேட்ரிக்ஸில் ஏஜென்சி ஓனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டர்பிரினர்ஸ் இல்லை, தே ஆர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அண்ட் தென் நம்ம நீங்கள் சொல்லும்போது ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ப்ரைஸிங் முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது நான் சொல்கிறேன், என்னோடது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போனது 250 rupees. தென் எனக்கு ஒரு கிரியேட்டர் கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங்னு இருக்குது, அதுக்கு நாங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுப்போம், அவங்க வீடியோ போட்டால் எங்களுக்கு இவ்வளோ காசு தராங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கிரியேட்டர் எனக்கு சொன்னது 400 rupees. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு செக்டாரே இருக்குது போல், சும்மானா வீடியோ போடல போல் இவங்க இதுக்கு பின்னாடி ஒரு டீம் உட்காந்து எடிட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, கேமராவில் தான் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இது 400 வந்துச்சா, அதுக்கப்புறம் நான் வெளியே போய் ஒரு ஃபாரின் கிளைண்ட்டு அவர் சும்மா ஸ்டோரி போட்டிருந்தாரு, நான் போய் பேசியிருந்தேன். அவர்கிட்ட போயிட்டு நான் சும்மா கோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு $50 அப்படின்னு போட்டேன் ஒரு ஸ்கிரிப்டுக்கு. அவர் 45 ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு. $45 இந்தியனுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமாக வருது. ஆனால் சேம் ஒர்க்கு தான், ஆனால் எனக்கு காசு அதிகமாக வருது. அப்படியே இங்கே பே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எதுதான் கரெக்ட் பேன்ற ஒன்று இருக்குது. ஸோ இஃப் சம்ஒன் இஸ் ஸ்டார்டிங் எய்தர் இன் ஃப்ரீலான்சிங் வே ஆர் எய்தர் இன் ஏஜென்சி வே, அவங்க எப்படி அவங்கள ப்ரைஸ் பண்ணணும்? வாட் இஸ் த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்? ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணணும். வாட் இஸ் த குவாலிட்டி தே ஆர் ப்ரொவைடிங், அதான மேட்டர். நான் போயிட்டு 10 ரூபா பாட்டில் போயிட்டு 1000 ரூபாய்க்கு விற்க முடியாது, ஆனால் 100 ரூபா பாட்டில் 1000 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த ரேஷியோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஸ்வேதாவோட அப்பா ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும். நீயே சொல்லு. அவர் பேக் செல் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா 7 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் சார் பேக்கில் கவர் எடுத்து இப்படி காட்டுவாரா, இங்கே பாருங்கள் 7 ரூபாய்க்கு கவர் இருக்குது, லைக் 20 ரூபான்னு சொல்லி விற்பார். அதே மாதிரி யாராவது நல்ல குவாலிட்டியாக இருக்குங்கும் போது இன்னொன்று இப்படி எடுப்பாராம். லைக் அதை எடுக்கிறப்பவே அந்த மேனரிசமாக இருக்கட்டும், அது எல்லாமே ப்ரீமியமாக இப்படி வச்சுட்டு இது 80 ரூபா சார் அப்படின்னு வரும், ஆனால் 1 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. இது 7 rupees இருக்கும் வாங்கினது, இது 10 rupees இருக்கும். பட் 7 rupees வாங்கினா 30 rupees விற்பாரு, 10 rupeesக்கு வாங்கினது 80 rupees விற்பாரு. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பிராண்ட் பொசிஷனிங் பண்ணிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அவர் அது ஒரு மூவியில் கற்றுக்கிட்டாரு. ஏதோ ரஜினி சாரோட பழைய மூவி, அது புவனா ஒரு கேள்விக்குறியில் சிவகுமார் சார் இந்த மாதிரி விற்பாராம். அதை பார்த்துட்டு அவர் மாடல் பண்ணாரு, அவருக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அந்த லைக் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னும் போது ஒரு ஏஜென்ட் நாங்கள் மற்ற கிரியேட்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃப்ளாஸ் பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். என்ன ப்ராப்ளம்ஸ்? ஹாஸ்பிட்டாலிட்டின்றது ஒன்று மேஜராக மிஸ் ஆச்சு. ஷூட் பண்ணிட்டாங்க போட்டோன்னு, நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்க வரதுலேருந்து வராங்கன்னா அன்றைக்கி ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ் எங்களோட தான். இப்போ ஊர் சைட்லேருந்து வராங்கன்னா அவங்க பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்கள அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் அது பேக் ஃபயர் ஆகாதா? ஆகும். அது எவ்வளோ லிமிட்டில் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிளைண்ட் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம கிளைண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அது ஓகே. ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷஸ் இருக்கும், பவுண்டரி செட் பண்ணோம். பட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ரியலி. இப்போ நாங்கள் சொல்கிறது, இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருப்போம், அவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணோன்னு அடி வாங்கும் போது தான் கற்றுப்போம். பேசிக்கலி ஒரு அடி வாங்கணும்னா அதை தானாக பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ வேணாலும் லைக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் திங்ஸ். சர்டன் பீப்புள் நான் இந்த 5 தான் அக்ரி பண்ணியிருக்கேன், இந்த 5 சர்வீஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன்னு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது அந்த பவுண்டரிக்குள்ளேயே வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 4 சர்வீஸ் தான் சொல்லுவோம், பட் வில் ப்ரொவைட் தட் 5th one அட் லாஸ்ட் மினிட். ஸோ அது ஒரு போனஸாக ஒரு வேல்யூவாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் நான் பண்ணி காட்டுவேன். அது அவங்களுக்கு ஒரு டோப்பமைன் ஹிட் மாதிரியும் இருக்கும், ஒரு மேனிப்புலேஷன்னு சொல்லலாம், ஒரு டோப்பமைன் ஹிட்னு சொல்லலாம், ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல் கிடைக்கும். எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்துட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு பர்சன் கிட்ட போகும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்களா? நான் பெர்ஃபார்மன்ஸ் சைடில் இருக்கிறதுனால நாங்கள் செலக்ட் பண்ணுறது என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த சில டைம் நாங்கள் பட்ஜெட்ஸ் இவ்வளோ இருந்தால் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோன்னே நம்ம சொல்லுவோம். த ரீசன் பீயிங் இஸ் எல்டிவின்னு ஒன்று இருக்குது, லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் எ கஸ்டமர்னு இருக்குது. டே 1 அவன் 10 லட்சம் கூட நம்ம கொடுத்துருவான் கடன் வாங்கி. ஸோ அதனால் என்ன பண்ணணும், லாங் டேர்மாக இந்த கிளைண்ட் எவ்வளோ நம்மளுக்கு பே பண்ண முடியும், சஸ்டைனபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸாக நம்ம கொடுக்குற அந்த ப்ரைஸிங்
அப்படின்ட்டு இருக்குது. அது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது? நான் பட்ஜெட் வச்சு தான். நீ வந்து பர் மந்த்து 5 lakhs கீழே நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னா இந்த செட் ஆஃப் கேட்டகரிஸில் நான் எல்லா D2C பிராண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரி ஆட் பட்ஜெட் கேப் வைக்க மாட்டேன். சிலதுக்கெலாம் வந்து 1 lakh நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறேன், இந்த கேட்டகரி வச்சுன்னா ஓகே. சில கேப்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப லாங் டேர்மாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் 5 lakhs கீழே பண்ணுறேன்னு நீ அந்த கிளைண்ட்டே வேணாம். அந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சு வென் டு சே நோன்றதை நான் லேட்டராக கற்றுக்கிட்டேன். அவன் வந்து வரான், அவன் வந்து நான் சொல்கிற ப்ரைஸ் ஓகே பண்ணிட்டான்றதுனால நான் கிளைண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு நான் பண்ண டைம்லாம் உண்டு. அவன் 2 மாதம் இருப்பான், அந்த 2 மாதம் வச்சு செய்வான். ப்ராப்பரான பிஸ்னஸ் மேன்ட்டு நீங்கள் ஆக்சுவலி பிஸ்னஸே நீங்கள் அவங்கள்ட்ட ஒர்க்கே பண்ண முடியாது. பிகாஸ் ஹி நோஸ் பிஸ்னஸ். யூல் பி ஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் பண்ணலாமே, இந்த விஷயம்லாம் இருக்குமே ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுவாங்க. உங்களால் ஒர்க்கே பண்ண முடியாது அவங்க கூட. அவங்க கூட ஒர்க் பண்ண நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் இங்கே சோஷியல் ஸ்கில்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல் பிராண்டிங்கிறதால முக்கால்வாசி சிஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டைமே இருக்காது. அவங்களாம் ஷூட்டே 2-3 வாட்டி கூப்பிட்டு வர வைக்கிறதுக்கே இருக்கும். ஸோ அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அந்த ஷூட்டு டிலே ஆனால் பொறுத்துக்கிறது, கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப்ஸு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வி கேன் கிவ். அப்ராடில் இருக்கிற கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா சம் ஹாஸ்பிட்டல்ஸ் வி கான் கிவ். இட்ஸ் அபவுட் கிளைண்ட் சர்வீசிங், கான்ஸ்டன்ட் ஃபாலோ அப், nurturing them, getting insights. This is what means them, and making them comfortable while doing that, making the process more fun and enjoyable is something that we can provide. நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. இங்கே காசு கொடுத்துட்டு வரவே மாட்டான், ஃபாலோ அப் நான் ஏன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏய், உன்னோட வேலையை அவங்க வந்துட்டு காசு கொடுத்ததுக்கான ரீசனே அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து see until they tell you don't follow up, you should follow up. Yes. அண்ட் தென் இந்த ஏஜென்சி திங் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஏன்னா சர்வீஸ் பேஸ்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எனக்குன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறது காசே கிடையாது. எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணால் நீ எனக்கு ஒரு 50% கொடு, நான் அதை வச்சு நான் ப்ரொடக்ஷன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் அவுட் கொடுத்துட்டு மிச்ச காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது அந்த 50%னா அந்த 50%ல் எனக்கு லாஸ் வரக்கூடாது. அப்போ அந்த இதுக்குள்ளே நான் பட்ஜெட்டை போட்டு முடிச்சிருவேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சுன்னா என் கையிலேருந்து காசு போயிடக்கூடாது, ப்ராஜெக்ட் சக்ஸஸ்னால் எனக்கு காசு வந்துடும். பிரேக் ஈவன் மட்டும் ஆகணும் அப்படின்றது தான் யோசித்தேன். அப்போனும்போது எனக்கு எதுவும் ரொம்ப சஸ்டைனபிளாக இருந்துச்சுன்னா கோயிங் வித் ஃப்ரீலான்சர்ஸ், ப்ராஜெக்ட் வைஸ் நான் உனக்கு பே பண்ணிடுறேன். ஐ ஃபீல் லெஸ் ஸ்ட்ரெஸ்ட். ஏன்னா அங்கே வந்தால் தான் இங்கே இவனுக்கு கொடுக்க போகிறேன், இல்லாட்டி எனக்கு கமிட்மெண்ட் கிடையாது. ஆனால் இதை வச்சு க்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டால் பிகாஸ் ஆனால் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் எப்போ பேக் ஸ்டாப் ஆகும்னே தெரியும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா ஒரு வேற ஒருத்தர் ஏஜென்சியோ இல்லை வேற ஏதாவது போயிடுவாங்க. அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொரு ஏஜென்சி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். பேசிக்காக ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னால் இப்போ எனக்கு 5 எடிட்டர் தேவைப்படுற இடத்துல நான் 3 எடிட்டர் தான் ஃபுல் டைம் வச்சுப்பேன். மீதி இருக்க 2 எடிட்டர்னா வேற ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுப்பேன். எனக்கு ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக இருக்கும், ஆனால் என்னோட ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணும்போது அங்கே ஸ்கேலபிளில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது பெரிய ஏஜென்சிஸ் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கே இவங்க தான் பிராண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு ஏஜென்சி A1 அதுக்கு கீழே ஒரு ஏஜென்சினா அதுக்கு கீழே ஒரு ஃப்ரீலான்சர் கூட A4 வரைக்கும் இருக்காங்க. எஸ்பெஷலி நான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது பெரிய ப்ராஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த மொபைல் ஃபோன்ஸ், ஆப்பிளாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், ஐக்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு ஏஜென்சி. அவனை நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டான். அந்த இப்படி ஒரு ஏஜென்சி இருக்குன்றது கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவன் தான் அவனோட A1 ஏஜென்சியாக இருப்பான். அவனுக்கு கீழே ஒரு 2-3 ஏஜென்சி, சப்டையர் ஏஜென்சி இதெல்லாம் பிடிச்சி கரெக்டாக கிரியேட்டருக்கு ஃபைனலாக வரும்போது ஒரு 4வது ஏஜென்சி 5வது ஏஜென்சியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவர் வந்து 1 lakh சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா அவன் ஒரு கட்டு பேசிக்காக மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் 20% வைப்பாங்க எத்திக்ஸாக இருந்துச்சுன்னா. அப்போனா 1.2, அங்கேருந்து 1.6 போகும்போது ஃபைனல் பிராண்டுக்கு போகும்போது 8 லட்சம் அப்படின்னு இருக்கும். ஆனால் கிரியேட்டருக்கு வர்றது 1 lakhன்றது இருக்கும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது இந்த மாதிரி நடுவில் நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும்போது ஒருத்தவங்க எப்படி வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ணுற, ஐ மீன் நீங்களே இப்போ கொலாபரேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு தான் கிளைண்ட்டு, நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க ஏன் டேரெக்டாக அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது? இல்லை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பிஸ்னஸ் போயிடுச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணுவார்? நாளைக்கு என்னன்னா, இங்கே இருக்கிற ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனோ இல்லை நல்ல பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த ஏஜென்சி கிட்ட போக மாட்டார். அதுக்கான ரீசன் என்னென்னா, நாளைக்கு அவன் போயிட்டானா என்னால் இன்னொரு ஏஜென்சி அந்த ஏஜென்சி கிட்ட கொடுக்க முடியாது. அந்த ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் ஆகும். பெரிய ஏஜென்சிஸ் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஏஜென்சிகிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கும்போது அந்த ஏஜென்சியை பிடுங்க மாட்டாங்க, வேற ஒரு ஏஜென்சியை தான் வந்து அவங்க அக்வயர் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர இந்த ஏஜென்சி கிட்ட போக முடியாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ நீட் டு டிபெண்ட் அப்பான் தெம். இப்போ நீங்கள் சொன்ன கொஷனுக்கு என்னென்னா, இப்போ நான் ஒரு ஏஜென்சி, என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியல,
அவங்களுக்கு நான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். என்னோட பிஹாஃபில் அவங்க எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேர் என் கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு யார் என் கிளைண்ட்டுன்னு தெரியும். இவங்க வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ இவரால் ஹி கேன் ஏபிள் டு டெல் தட் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், டைரெக்டாக உங்களுக்கு கம்மி பண்ணுறேன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹி மைட் கெட் ஒன் கிளைண்ட். பட் என்கிட்டலேருந்து லூஸ் ஆகிற கிளைண்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும் அவருக்கு. அண்ட் ரெப்யூட்டேஷன் போயிடும். அண்ட் வந்து ஆமாம், ஏஜென்சியில் ரெப்யூட்டேஷன் போயிடுச்சுன்னா ஈஸி. எனக்கு நான் சொல்லுவேன், இவர்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட நம்பி கொடுத்தேன்ப்பா, போயிட்டான், தப்பி தவறி மட்டும் கொடுத்துறாத போயிடுன்ட்டு. ஸோ ஒரு கிளைண்ட் ஆசைப்பட்டு ஒரு 50 கிளைண்ட்டை விட்டுருவோம் நம்ம. அந்த ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2, ஆனால் அப்படி இருந்து என்கிட்ட ஒருத்தர் பண்ணியிருக்காரு. எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது பிஸ்னஸில். அது இல்லைன்னா யாராலையும் எதுவும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீ சர்வே ஆகிடலாம், அந்த எத்திக்ஸ் வந்து தான் உன்னை காப்பாற்றும் கடைசி வரைக்குமே. அண்ட் தென் எனக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு என்னென்னா, நானும் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே கிளைண்ட் பேஸில் தான் இருப்போம். நம்ம ஒரு க்ரியேட்டிவ் பண்ணி கொடுக்குறோம், நம்மளுக்கு தெரியும் இந்த க்ரியேட்டிவ் ஒர்க் ஆகும், நான் இந்த ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா, ஆனால் யூனோ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு, நீங்கள் கிளைண்ட்டோட சாய்ஸ் எடுப்பீங்களா இல்லை உங்களோட சாய்ஸ்? பிராண்டா பர்சனல் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வேணும்னா என் சாய்ஸ் தான் எடுக்கும். ஆமாம், பிராண்டா பர்சனல் பிராண்டிங். ரிசல்ட்ஸ் வேணும்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மள தானே கேட்பாங்க. அது பிராண்டா பர்சனல் பிராண்டா பொறுத்து மாறும். பர்சனல் பிராண்டா இருந்தாலுமே அவங்களோட வேல்யூஸ் அதில் அலைன் ஆகிருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் ஈகோ ஆர் சம்திங் அவங்க வேணான்றாங்கன்னா கரெக்ட். ஏன்னா அவங்க நம்மளை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு தான் தேர் கிவிங் அஸ் த ப்ராஜெக்ட். ஓகேவா, அங்கே நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம ஏன் இந்த கிரியேட்டிவ் பண்ணிருக்கோம். சும்மா பிளாண்டா இது ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்களுக்குமே அது புரியாது, இது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவங்க இது பண்ண. இல்லை ரொம்ப பர்சனல் சாய்ஸ்னா தென் விட்டுடலாம். இது இந்த கலர் இந்த ரெட் கலர்ல இருக்கு, அது பிளாக்கா மாத்து, அது அவங்க இல்லை லோகோ பெருசு போனோன்னா போயிடுன்னு சொல்லிடுவோம். இல்லை லைக் ஃபாலோவர்ஸை காசு கொடுத்து வாங்குறாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் செத்து போயிடும் அந்த அக்கௌண்ட்டு. செத்த பீப்புளை வச்சுட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு லைக் வியூஸ் வர வைக்கணும்னு. இதில் வேற என்கேஜ்மெண்ட் வரலன்னு வச்சிருக்கிறதுலாம் பாட்டு. அதான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் என்ன பிரச்சனைனா, எண்ட் ஆஃப் த டே we are valued only for the results. அதுதான் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸுமே. இந்த க்ரியேட்டிவ் ஒர்க் ஆகும் சார், நீங்கள் போடணும் அப்படின்னா அது பிடிக்கல அப்படின்னா பிஸ்னஸ் சில டைம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட பிஸ்னஸாகவே இந்த மாதிரி கொஞ்சம் நான் லோக்கலாக போவானான்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் வந்து அக்லி ஆட்ஸ்னு இருக்கும் பர்ஃபார்மன்ஸில், கொஞ்சம் ரொம்ப லோக்கலாக போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு வந்து நான் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். நமக்கு ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டன்ட்டில் தெரியும் அவங்க சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிக்கணும். சில டைம் வந்து தேவையில்லாமல் ஒரு சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ரிசல்ட் வேணுமா வாங்கிக்கோ, இல்லைன்னா எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு நான் கிளியராக சொல்லிடுவேன். எனக்கும் கிளைண்ட்டுக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை வரும். இது பண்ணி தான் ஆகணும், இல்லை எனக்கு சம்மந்தம் இல்லை கிளைண்ட். அப்போ என்ன பயம் வரும், ஐயோ இவன் லாஸ்ட் மந்தில் இந்த ஒரு கிரியேட்டிவ் வச்சே எனக்கு அந்த மந்த் ஃபுல்லாக ஒப்பித்திடுவான், சரி நீ பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இருக்கும்போது if you are confident அப்படின்னா it's better to fight and get what you want. ஆட் ஆன் டு தட் என்னன்னா, அவர் சொன்னார்ல டெலிவரபிள் அடிவாங்க. இப்போ நான் அந்த ஒரு போஸ்டருக்கே நான் அவ்வளோ அவங்கள ப்ளீஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, பர் மந்த்துக்கு நான் 15 போஸ்டர்ஸ்னா எனக்கு பர் மந்த் இன்வாய்ஸே கிளியர் ஆகாதாங்க, 2 மந்த்ஸ்க்கு போயிடும் அது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பேசிக்காக கான்ட்ராக்ட்லேயே 2 நிமிஷத்துக்கு மேலே பண்ணால் இந்த சார்ஜ் இருக்குது, இதெல்லாம் போட்டுட்டா பெட்ரு. இதுக்கு தான் ஐட்ரேஷன்ஸ் வந்துட்டு ரிவிஷன்ஸ் இவ்வளோ தான், எடிட்டர்ஸ் வந்து இப்போ ரிவிஷன்ஸ் இவ்வளோ தான். கிளைண்ட்லாம் நைட்டு தூங்கும்போது கனவுல இந்த சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும், அதெல்லாம் வந்து காலைல சொல்ல முடியாது. ஸோ பண்ணுறேன்னா ஒரு ஆடியோ மெசேஜ் இல்லை ஒரு மெயில் அப்படியே அனுப்பு, சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், திருப்பி உனக்கு ஏதாவது கனவு வந்துன்னா ஒரு சேஞ்ச், அதோட முடிச்சு, அதோட அதுக்கு மேலே பண்ணுமா, நாங்கள் பண்ணுறோம், பே பண்ணுங்க. ஆமாம், பே பண்ண ரீசெண்டாக நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் லேர்னிங்கில் தான் வரும். லைக் அட் ஸ்டார்டிங் நாங்களுமே மல்டிபிள் ஆல்ட்ரேஷன்ஸ் போவோன்ற மாதிரி தான் போவோம். ஆமாம், ஏன்னா கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். அட் ஸ்டார்டிங் வந்து மேபி கிரெடிபிலிட்டிக்கோ இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். பண்ணக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ நோ யுவர் வேல்யூ தெரிஞ்ச உடனே அப்போ யூ கேன் சார்ஜ் தட் அமௌண்ட். எனக்கு இது ஏன் தெரியும்னா, டிசைனராக தான் ஆரம்பித்தேன். டிசைனராக இருக்கும்போது எவ்வளோ தொல்லை பார்த்துருப்போம் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் அது பண்ண டிசைனே ஒன்றா இருக்கும், அந்த ரிவிஷன் போய் இதுக்கும் சம்மந்தமே இருக்கு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட கிரியேட்டிவிட்டியுமே போயிடும். அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ண இவ்வளோ பண்ணால் போதும்டா, அவ்வளோலாம் யோசிக்காதரா, நம்மளோட குவாலிட்டி அடி. இங்கே தான் சொல்லுவான், அதை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு என்னன்னா நம்ம ஒரு கிரியேட்டிவ் பண்ணுவோம், எப்படியும் சேஞ்சஸ் தானே சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குவாலிட்டி ஆஃப் வொர்க் நம்மளே இல்லைன்னா என்ன லோகோ பெருசாக சொல்லுவாங்க. அது சொல்ற ரீசன்மே அவ்வளோ அது வேல்யூபிளா இருந்தா ஓகே. இங்க இந்த பூ பெருசா வேணும், இந்த பொண்ணுக்கு இங்க மச்சம் இருக்கு, இங்க அது எதுக்கு, அதுக்கு அந்த பொண்ணு மூஞ்சி லைட்டா சுளிக்குது, அதை சிரிக்கிற மாதிரி வச்சிருங்க. சரி ஓகே, ரொம்ப சிரிக்கிற, அதனால அந்த கிரியேட்டிவோட ஓவரால் பெர்செப்ஷனே அங்க சேஞ்ச் ஆகுது. பட் அட் தி சேம் டைம் ஈவன் நாங்கள் எல்லாரும் இப்படி சொன்னாலுமே மோஸ்ட் ஆஃப் சில டைம் வந்து கிளைண்ட் சொல்றது பக்கா கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா தே பிரீத், தே ஸ்லீப், தேர் டாக் மோர் தென் அஸ்.
அவங்களோட விழிச்சிட்டு இருக்கிற டைம், தூங்கிட்டு இருக்கிற டைம் எல்லாமே அவங்க பிராண்ட் பார்த்து யோசிக்கிறாங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்போவுமே வந்து ஒரு கால் வைப்பேன். நான் ஃபஸ்ட்டு வார்த்தை தான் சொல்லுவேன், யூ நோ மோர் அபவுட் யுவர் பிராண்ட் தென் அஸ். நாங்கள் வந்து ஒரு 1 டேல ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் டிவைட் பண்ணால். பட் நீங்கள் வந்து முடிச்சுட்டு இருக்கிற பண்ணுறேன். ஸோ அதனால் நிறைய எங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருக்கு, நிறைய இன்புட். ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவாக வேல்யூபிளான இன்புட்ஸ், மார்க்கெட் இன்சைட் வித் டேட்டா பேக். எப்போ வந்து நாங்கள் வந்து கிளைண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் எடுக்கலையோ அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கு. ஈவன் பர்சனல் பிராண்டிங்லையுமே அதே தான். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே பற்றின இன்புட் கொடுக்குறாங்களோ நமக்கு அது ஒரு ஒர்க். ஆனால் அவங்களுக்கு அதுதான் லைஃபே. ஆமாம், அவங்க அது சொல்லனா அந்த யூனிக்னஸுமே அந்த கண்டென்ட்ல இருக்காது, ஆத்தென்டிக்கும் இருக்காது. அங்கேயே ரீசெண்டாக தான் நாங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோம். லைக் ஒரு பர்சனல் பிராண்டிங்னு வராங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற மெயினான ப்ராப்ளம், எனக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, எதை நோக்கி யார் டார்கெட்டட் ஆடியன்ஸோ எனக்கு சரியாக தெரியலணும். ஸோ அதுக்கு ஒரு எஸ்ஓபி ஒன்று, ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்க, நீங்கள் யாருன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் வேணுமா வேணாமான்றது அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் தேவையே இல்லை. பர்சனல் பிராண்டிங் முன்னாடி ஒரு 2 years முன்னாடி பார்த்தா ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக என்னென்னா, நான் தெரியவேன், என் பிராண்டு தெரியும், சேல் நடக்கும், இவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க தெரியணும், பின்னாடி பிராண்ட் இருக்கோ இல்லையோ, அவங்க அதை ஃபியூச்சரில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ. கரெக்ட் தான். ஒயிட் லேபிளிங்லாம் பண்ணுறாங்க. இந்த ட்ரெண்ட் ஜாக்கிங்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு எடுத்தாலும் ரேட்டிங். ஆனால் அது வியூஸ் வருதானா வருது, ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வருது. சேவ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, பட் அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபனலாக பில்ட் பண்ணணும். பேசிக்காக வைரல் கண்டென்ட் பண்ணி தான் ஆகணும், ட்ரெண்ட் ஜாக்கிங் பண்ணி தான் ஆகணும். ஃபனல் பில்ட் பண்ணுங்க. லார்ஜ் டைப் ஆஃப் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு, என்னோட மிட் டைப் ஆஃப் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு இத்தனை கண்டென்ட்ஸ், கோர் டைப் ஆஃப் ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு இத்தனை. அந்த நிஷ்ல நான் மோட்டிவேஷன் மட்டும்தான் பேசினாதான் எனக்கு ஃபாலோவர்ஸ் வருது, நான் அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் பர்சனல் பிராண்டிங் கிடையாது, அதுக்கு பேர் வந்து பிஸ்னஸே கிடையாது. இந்த விஷயம் இப்போ நிறைய நடக்கல. முதல்ல காஸ்ட் இருக்கும்ல, காஸ்ட் வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த காஸ்டிங்கில் இருக்கும், பிகாஸ் அவங்க கொடுக்குற சர்வீஸாக இருக்கலாம், இல்லை அவங்க கொடுக்குற குவாலிட்டியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது ப்ராடக்ட் பேஸ்லேயே வரும்போது, நான் காஸ்ட் ஹையாக வச்சிடுறேன், அப்போனா அது ப்ரீமியம். காஸ்ட் ஹையாக இருந்துச்சுன்னா அது ப்ரீமியம். அது ட்ரூ தான். ஆஸ் அ மார்க்கெட்டராக நீங்கள் வந்து பெர்செப்ஷனாக அப்படி தான் இருக்கும். நான் வந்து கிளாதிங் பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, அந்த இனிஷியலில் நான் வந்து ஒர்க் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். திருப்பூர் போனேன், 15 days அங்கே இருந்தேன் கிளாதிங் பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. என்னோடய கிளைண்ட்ஸே நிறைய பேர் அங்கே மேனுஃபேக்சர்ஸாக இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டும்போது 700க்கு மேலே ஒன்றால் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கவே முடியாது, அதுக்கு மேலே வந்து அதுக்கான குவாலிட்டியே இல்லை, அதான் அட்மோஸ்ட் குவாலிட்டி. அப்போ 700 ப்ராடக்ட்டை அது ஏதோ ஒரு பிராண்டு 50,000 விற்க முடியுது. ஸோ அதுதான் சொல்கிறேன், லாஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் ஃபார் மார்க்கெட் இஸ் ப்ரைசிங் ப்ராப்ளம். ஏன்னா பர்சீவ்டு வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல நமக்கு. இப்போ வந்து வேல்யூ ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் இருக்குது நமக்கு. வந்து அந்த லேடர் மாதிரி தான். 5 ரூபா சாக்லேட்டு அம்பானியாக இருந்தாலும் 5 ரூபாய்க்கு தான் வாங்குவான். அப்போ நீ உன் பர்சீவ்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது எல்லாமே நான் சூர்யா வந்து ஏதோ ட்ரெயினில் வந்து இது வந்து இவங்க சோப்பு டப்பா, சரோஜா தேவி சோப்பு டப்பா, இதெல்லாம் பர்சீவ்ட் வேல்யூ தான். ஸோ அந்த பர்சீவ்ட் வேல்யூ எப்படிலாம் அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கு கிளைண்டால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா எந்த ப்ரைஸுக்கு வேணால் விற்கலாம். ஸோ அதனால மாடல்ஸு இப்போ வந்து இந்த கிரிக்கெட்டர்ஸ் செலிபிரிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங் அவன் அந்த அளவுக்கு விற்கிறான் அப்படின்னா நம்ம முதல்ல கேட்க வேண்டியது என்னென்ன விஷயங்களால உன்னோட பர்சீவ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆக்சுவலி அந்த ப்ரைஸிங் நீங்க எதுக்காக வச்சீங்க, அதுதான் அந்த ரீசன் இல்லாம இங்க நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட். அதுல என்ன நீங்க சால்வ் பண்றீங்க, என்ன அதோட கிளைண்ட் வேல்யூ என்ன. இப்போ 10 ரூபாவை நம்ம 100 கோடி பேர் விற்கிறோம்னா அதோட ப்ராஃபிட் வேற. நம்ம 100 கோடி ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வித்தாலும் அது எக்ஸ்க்ளூசிவிட்டி அண்ட் வாட்சஸ் எல்லாமே அதனால தான் நம்ம பிக் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பேசும்போது ப்ரோ, ஏஜென்சி வந்து சவுத் சைடில் ஏஜென்சியும் நார்த் சைடு ஏஜென்சியும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் ஒர்க் ஆகுது. லைக் அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஆர் விட வேண்டியது. பிராண்ட் வைஸ் எக்ஸ்போஷருமே இருக்குல்ல. நம்ம வந்து சவுத் இந்தியன் பிராண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணலாம். ஓகே, அவங்க கிட்டேருந்து கேட்டால் தெரியுறது, மீட் பண்ணால் தெரியுதுலாம் ரொம்ப எக்ஸிக்யூஷனலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு டூலே வச்சுருக்கோம். ஓகேங்களா, அவங்கள வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணி பிரேக் டவுன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் இந்த ஆங்கிள் எடுத்திருக்காங்க, ஏன் இந்த மாதிரி டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அவனோட எக்ஸ்போஷர் நம்ம இங்கே பைபாஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டீகோட் பண்ணும்போது அவன் என்ன, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒன் அட்வான்டேஜ் வித் மார்க்கெட்டிங் இஸ் நோ ஒன் கேன் கீப் சீக்ரெட்டே இல்லை, எல்லாத்தையும் டைசெக்ட் பண்ணு. இஃப் சம்ஒன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பயங்கர சீக்ரெட்டாக வச்சிருக்கேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஆனால் ஒர்க் ஆச்சுன்னா வெளியே வரும். ஆமாம். ஸோ அப்போ என்னன்னா ஆட் லைப்ரரி தான் வந்து என்ன டுவர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் என்ன டாப் பிராண்டாகனு எடுக்கட்டும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் D2Cல பயங்கரமாக வின் ஆகுறாங்க அப்படின்னா இன்றைக்கே நீ லேப்டாப் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக டீகோட் பண்ணி நீ உன்னோட பிராண்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
இப்போ நம்ம எல்லாருமே இன்னொரு பெரிய விஷயத்தை பற்றி பேசணும்னா ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் தி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ how do you see AI and how do you implement, and what are the things that you would suggest if someone is starting their new agency? These are the mandatory tools or mandatory software that one should have to start their agency at 2026 அப்படின்றனா. மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது. பீரோல்ஸ்க்கு எக்ஸ்ஃபீல்டு வந்து எஃபெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ பிக்கில் வீடியோவுமே ஜென்ரேட் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ அதுவுமே இருக்குது. என்வான்டோ எல்லா மேஜர் டூல்ஸ்லையுமே ஏஐ பெஸ்ட் விஷயம் வந்துருக்கு. இப்போ கேன்வாலையுமே ரீசெண்ட் கேன்வாவோட அப்டேட்டில் உள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே. அடோபி ஃபயர்ஃப்ளைஸ் இருக்குது, அது உள்ளேயுமே ஏஐ பெஸ்ட்டு எனக்கு எடிட்டிங்னும் போது சவுண்டுக்கு இது பெஸ்ட்டு. அந்த மாதிரி சூனோ வந்து பெஸ்ட்டு இது ஆடியோ ஜென்ரேஷனுக்கு. 11 லேப்ஸில் நம்ம ஏஐ பெஸ்ட் வாய்ஸை சூப்பராக பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். அது எல்லாமே பண்ணிக்கலாம். பிஜிஎம்ஸ்னா எபிடமிக் மியூசிக்ஸ் இருக்குது. ஆமாம். அண்ட் இப்போ நம்ம கான்டென்ட் ரைட்டிங்க்குனா இப்போ ஜிபிடி நம்ம இந்த எல்லா ஏஐ டூல்ஸுமே நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுனால அது நம்மளை விட பெட்டராக கஸ்டம் ஜிபிடிஸ் பண்ணிக்கலாம். கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ்மே நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, அது நான் ரேண்டமாக போய் கேட்டால் கொடுக்காது. ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி அவருக்கு எழுதி அதில் நம்மளுக்கு தெரியும்ல இவ்வளோ இது மில்லியன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் தனியாக எடுத்துருவேன். தனியாக எடுத்து ஒரு காப்பி பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு இதுதான் நான் எழுதுனது, இதுலேருந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, எனக்கு இதே மாதிரி இந்த டோனில் இருக்கணும், இப்படி இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட முடிக்கணும், இதுதான் சிடிவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. டைப் ஷேர்னு ஒரு டூல் இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் அது இதோட பெட்டராக பண்ணும். அண்ட் இது எல்லாத்தையுமே அது கன்ஃபைன் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இட் வில் கிவ். அண்ட் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸும் கொடுக்கும் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரேம் ஒர்க்ஸும் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸில் என்ன விஷயம்னா, the more experimentation we do, more winners we find. The more winners we find, more budget we can scale. இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக்கு. ஃபஸ்ட்டில் சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி இல்லை இப்பயும் சரி, சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ரிசர்ச்சுக்கு வந்து பயங்கரமான டைம் எனக்கு ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நான் அமௌண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து ரிசர்ச் ஃபஸ்ட் அப்படின்றது தான் எப்போவுமே எனக்கு கோல். எனக்கு அதுதான். ஏன்னா அது கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் எழுதுறது கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இன் ஸ்ட்ரக்சர். இதுதான் ரைட்டிங்னாலே. நான் எப்போவுமே ஏத மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், வந்து ஹண்ட் பண்ணுவேன். இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு குத்தாக வச்சுருப்பேன். வச்சுக்கிட்டு இதுக்கு ஹூக்கு போடு, இதுக்கு பிரிட்ஜை போடு, இந்த பெயின் பாயிண்ட்டுக்கு இது போடு, பெயின் பாயிண்ட் கூட ஃபீச்சர் வருதா, இல்லை இதுக்கு இந்த எமோஷன் வேணும் இப்படின்னு அடுக்கி வச்சுருப்பேன், பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அடுக்கி வச்சிருந்தெல்லாம் புது ஸ்ட்ரக்சர்ஸாக க்ரியேட் ஆகும். எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சாட் ஜிபிடி வெர்ஷன் வச்சுருப்பேன். நான் வந்து ரிவ்யூ மைனிங் பண்ணுவோம் ஒரு டூல் வச்சு. அது பாசிட்டிவ் ரிவ்யூஸும் 3 ஸ்டார் ரிவ்யூஸ் 2 ஸ்டார் ரிவ்யூஸ் அதை வந்து எல்லா இடத்துலேருந்து கமெண்ட்ஸ் எடுத்து வரும், புது ஆங்கிள் கண்டுபிடிக்கும். ஓகே, என்ன டூல் ப்ரோ? நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது என்னென்னா, கஷ்டமாக வந்து நாங்கள் வந்து அனாலிசிஸ்க்கும் இதுக்கும் பில்ட் பண்ணது ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோன்னா, எக்ஸல் ஷீட்டில் தான் நான் சொல்கிறது. ஹைஃபை டூல்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ண டூல்ஸ்லாம் நான் சொல்லலை. இப்போ எனக்குமே வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் டேட்டா வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் கனெக்ட் பண்ணி எனக்கு மந்த்லி ரிப்போர்ட் மட்டும் ஒன்று கொடுத்து, எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதுக்கெலாம் ஹூக் ரேட் பெட்டராக இருக்குன்னு எனக்கு தனியாக வந்துடும். அதான் சிம்பிளாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணது, ஃப்ரீலான்சர்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டூல் தான் வச்சுருக்கோம். இது வந்து ரிவ்யூ ஸ்க்ரேப் பண்ணிவிடும். ஸ்க்ரேப் பண்ணிட்டு 3 ஸ்டார் ரிவ்யூஸ்னு தனியாக போட்டுக்கும். அதுக்கு வந்து ஆங்கிள்ஸ் தனியாக பிரிச்சிடும். இந்த ஆங்கிள்ஸ் வச்சு இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஸ்கிரிப்ட் எதை சொல்லி நான் கொடுக்குறப்ப எனக்கு வர அவுட்புட் வந்து, நான் ஒரு 10 வீடியோ பண்ணி 2 ஹிட் ஆகுறது, 10 வீடியோ பண்ணி 8 ஹிட் ஆகுது. So there are tools like brand watch, stock walk, melt water, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தீஸ் டூல்ஸ் கேன் அனலைஸ் வாட் சென்டிமெண்ட் இருக்கும். சென்டிமெண்ட்லேயே நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், அதுலேயே ரிவ்யூஸ் இருக்கும், ரிவ்யூஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ்ல பெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து யூ கேன் அட்ரஸ் லைக் வாட் இட் டஸ். அது இல்லாமல் ஆஸ் அன் ஏஜென்சி இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு தேர் ஆர் மல்டிபிள் டூல்ஸ். presentation.ai இருக்குது. அண்ட் வந்து ப்ரெஸ்ஸின்னு ஒரு நியூ டூல் இருக்குது, அது நல்லா இருக்குது. ஸோ அதை வச்சு ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி அவங்க வேறு ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதில் மல்டிபிள் டூல்ஸ் வருது. இப்போ நோஷன் ஏஐ வச்சு யூ கேன் லிட்ரலி கிரியேட் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண அதுவே பண்ணி கொடுத்தது. ஸோ தட்ஸ் ஸோ பவர்ஃபுல் ஏஐ இஸ் கெட்டிங் நவ டேஸ். அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். NI10 வச்சு ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம். இதில் ஏஐ யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம அதை ஒரு கம்பெனியான தான் யூஸ் பண்ணுமே தவிர மாஸ்டராக யூஸ் பண்ணக்கூடாது. அது கொடுக்கறத நம்ம அப்படியே எடுத்தா, இப்போ ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம். கரெக்ட், ரைட் பண்ண சொன்னால் அப்படியே ChatGPT அவுட் பேசிக்காக ஒரு 3 இது வச்சிருப்பா. ஸ்டார்டிங் இது ஆரம்பிச்சதுன்னா அன்லாக் ஃபுல் பொட்டன்ஷியல் ரிஜெக்டட், எம் டேஷ் இருக்கா ரிஜெக்டட், அந்த எம் டேஷ் கூட ரிமூவ் இன்னொரு ட்ரிக் இருக்கு. இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இப்போ கூகுள் வேர்டில் போட்டு கூகுள் வேர்டில் காப்பி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பேசிங் இருக்கும், லைன் ஸ்பேசிங் இருக்கும்ல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ChatGPTலேருந்து எடுத்தா, கிளாட்லேருந்து எடுத்தா, அதுவும் பார்த்து கண்டுபிடிக்கலாம். பட்
அப்பார்ட் ஆனா ஃப்ரம் அவுட்புட் நல்லா இருந்தா கண்ணு விட்டுறலாம் bro. பிடிக்கிறோமோ ஆமா ஏஐன்றது பிரச்சனை இல்ல, அந்த அவுட்புட் தான் கண்ணு பிரச்சனை. பிடிக்கிறோமோ கண்ணு பிடிக்கலையோ ஆமா, அது வேலை வந்து ஒழுங்கா டார்கெட் நடந்தா போதும். ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கா நல்ல கண்டென்ட், பிடிக்கலையா அது நல்ல கண்டென்ட் இல்ல. ஆமா, ஆனா அது அந்த இன்சைட்டோட தான் வர மாட்றான். அதுதான் எப்படின்னா அதான் ஏ இருக்குல்ல, நம்ம எதுக்கு பண்ணிக்கிட்டு. நான் எப்பவுமே ஏஐ வந்து நீ உன் இன்டர்ன் நீ சொல்றத அவன் கேட்கறான், அந்த இன்டர்னு கார்பேஜ் அவுட் தான். ஸோ ஓசிபி நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நான் வந்து எல்லாத்தையும் கேட்டிருந்தேன் எப்பயுமே. ஏன்னா எனக்குன்னு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், ஆனால் சில பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியன்ற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு ஒன்று நான் ஆன்சர் பண்ணிவிட்டு வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட். என்னென்னா, வேர் டு ஸ்டார்ட் அஸ் அ 21 year old? என்கிட்ட கேட்டால் நான் ஸ்டார்ட் பண்ணாத இடம் என்னன்னா, நான் ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஏஜென்சிலே நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஏஜென்சியில் ஒர்க் பண்ணது ஒரு அட்வான்டேஜ்னு நான் பார்க்குறேன். அது என்கிட்ட இல்லை, அது நான் தப்பு பண்ணது. அவங்களுக்கு வந்து ஒரு இட் கேன் சேவ் their years ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன், ட்ரையல் அண்ட் எரர். ஸோ தே வாண்ட் டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னா எல்லாமே என்னென்னா, இந்த ஆன்லைனில் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஃபவுண்டர், சிஇஓ, ஸ்டூடெண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டேன். இது எல்லாமே வந்து ஃபேஷியாக இருந்தாலுமே லாங் டேர்மில் இப்போ வேலை பார்த்துருக்கலாமோ ஒரு 1 or 2 years. ஹேவிங் செட் தட் யூ ஷுட் ஹேவ் யுவர் கண்ட்ரோல் ஓவர் கம்ஃபர்ட் ஜோனில். கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கவும் கூடாது, அதுவும் ஒரு பாயிண்ட். ஸ்டார்ட் வித் ஜாயினிங் அன் ஏஜென்சி, தென் ஸ்டார்ட் ஃப்ரீலான்ஸ், தென் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஏஜென்சி. அப்படி இது எல்லா ப்ராசஸ்லையுமே வந்து என்ன பிரச்சனைனா, அங்கே இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா வெளியே வரதுக்கே 1 or 2 years ஆகிடும். 1 year is enough. ரைட் டைப் ஆஃப் ஏஜென்சியோட ஜாயின் பண்ணணும். அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு நம்ம இப்போ யாரெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஏஜென்சியோட போனீங்கன்னா மணி மேக்கிங் மைண்டோட அந்த சைடு போயிடுவீங்க. அந்த சைடு போகாமல் ப்ராப்பர் ஏஜென்சி கனெக்ட்ஸு டீமு. ஸோ கேப்பில் எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னென்னா, எடுத்த எல்லாருமே டாப் கிளாஸ் பீப்புள். நார்த்தில் இருந்தெல்லாம் இங்கே ஹை-பெய்ட் சேலரிஸில் எடுத்தோம் நாங்கள். ஏன்னா வி ஹேட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எட்டெக் கிளைண்ட்ஸ் வித் அஸ். ஸோ சேலரிலாம் பக்காவாக கவர் ஆகிடும். ரைட் டேலண்ட்டு, ரைட் என்ன பிஸ்னஸ் மாடல், என்ன ப்ரைஸ் பண்ணோம், எடுத்து எல்லாமே ஐடிகே கிளைண்ட்ஸ். வந்து இட்ஸ் அ நியூ ஏஜென்சி, வி குட் காம்படிட் பிகாஸ் ஆஃப் தி கிரேட் டேலண்ட்ஸ் தட் வி ஹேட். ஸோ அதனால் இந்த ஓவரால் பிஸ்னஸ் மாடல் எக்ஸ்போசர் எல்லாமே கிடைக்கும். அண்ட் என்னதான் ஏஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி பீப்புள் கூட பழகும் போது அவங்களோட டேஸ்ட் என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுறாங்கன்றத நம்மளும் கன்சியூம் பண்ணும்போது டேஸ்ட்டாக வில் இம்ப்ரூவ். ஏஜென்சி இன் 2026 வில் ஆல் பி அபவுட் டேஸ்ட். வித் ஏஐ டேக்கிங் ஓவர் அண்ட் பீப்புள் ஆர் நிறைய பேர் இருக்குன்றதால டேஸ்ட் டெஃபினெட்லி டிட்டர்மைன். நம்மளால ஒரு சில விஷயம் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏஐ நிறைய விஷயத்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி திங்ஸ் இருக்குன்னே நம்மளுக்கு பாதி விஷயம் தெரியாது. ஏஜென்சி கிட்ட போகும்போது அவங்க ஆல்ரெடி அதுக்கெலாம் ஆப்டிமைஸ் ஆகிருப்பாங்க, அந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி. தேவோட லைக் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, டீம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏஜென்சிக்கு எது ஒர்க் ஆகுதோ அந்த மாடல் தான் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாடலே நம்ம திருப்பி நம்ம அதை ரெப்ளிகேட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் நோட்டிசிங் திங்ஸ் அண்ட் ட்ரை டு ரெப்ளிகேட். ஸோ இப்போ ஒரு ஐடிகே கிளைண்ட் கிட்ட ஒரு பிச் டெக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா ஒரு பிச் டெக் அட்லீஸ்ட் 40 to 50 pages இருக்கணும். பேர் மினிமம் 50-40 pages இருக்கும். ஓகே 50. ஓகே, நான் ஒரு Fortune 500 கிளைண்ட் க்ளோஸ் பண்ணப்போ என்னோட பிச் டெக்கோட சைஸ் 72. ஸோ நார்மல் லிங்க்டின் ஆஸ் அ சர்வீஸ் தான். லிங்க்டின் ஆஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ் பேஜுக்கு 72 பேஜ் ரெகுலர் என்ன இருக்க போகுது? தட்ஸ் த கியூரியாசிட்டி. தட் அதுக்குன்னு பேஜ் ஃபில் பண்ணலாம் முடியாது. அங்கே ஈச் லைன் ஷுட் ஆக்சுவலி மேக் சென்ஸ். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ இன்டெப்த்தாக இருந்தால் தான் ஒரு Fortune 500 கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு யூ ஷுட் பேசிக்லி நீட் டு ஒர்க் இன் அன் ஏஜென்சி. இது வந்து ஆர்கானிக் ட்ரிவன் கண்டென்ட்ல இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன்னா ஒரு 10 to 20 ஸ்லைட்ஸில் 30 ஸ்லைட்ஸில் முடிச்சிட முடியும். ஏன்னா அது வந்து மோர் நம்பர் ட்ரிவன் கேம். அதுவுமே இல்லாமல் லிட்டில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் பொறுத்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இது எல்லாத்துக்குமே யூ ஷுட் நோ. எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது எப்பயுமே. நான் என்னோட மைண்டில் எப்படி இருந்ததுன்னா லைக் 10 slides வாட் நீடட் இஸ் எனஃப் அப்படின்ற மாதிரி. உங்களோட இது பார்க்கும்போது 72 ஏன் இவர் 72 வச்சிருக்காரு, இது எப்படி நம்ம படிக்க முடியும்னு. லைக் லார்ஜ் டைப் ஆஃப் கிளைண்ட் போகும்போது லைக் அந்த மாதிரி என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. நான் உங்களுக்கு அமிச்ச என்னோட கம்பெனி ப்ரொஃபைல் இதை தாண்டி நான் ஒருத்தருக்கு டெய்லர் மேடாக பிச் டேக் பண்ணும்போது அது இன்னும் டெப்த்தாக போகும். பட் எனக்கு வந்து அதில் வந்து பாதி உடன்பாடு பாதி அகெயின்ஸ்ட் தான். பட் அவன் Fortune 500 கம்பெனி சொல்கிறதுனால அது உடன்பாடு. பட் எனக்கு தேவையில்லை, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுவுமே நான் பார்த்துருக்கேன். நான் வெறும் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டாப்பிக்கால். ஏன்னா என்னோடது இருக்கிறதுலே மோசமான போர்ட்ஃபோலியோ ஆர் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது என்னது அப்படியே இருக்கும். நோஷனில் சிங்கிள் பேஜ் போடுவேன், இப்படி தான் பண்ணுவேன். ப்ரைஸிங் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி பெருசாக போட்டுருவேன் கீழே.
எந்த இவ்வளோ தான் இருக்கும். நான் கேட்பேன், டேய் எனக்கு பயமா நான் இப்போ இருக்குடா. அடாப்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் சில கிளைண்ட்ஸுக்கு ஸ்டில் ரிமைன் டிபெண்ட்ஸ் ஆன் தட். அந்த பேலன்ஸ் வி குட் ஃபைண்ட் அவுட். நான் வந்து இது எனக்கு இவன் இவ்வளோ பண்ணுவானே எனக்கு தெரியாது, நான் இப்படி மொக்கையா பண்ணுவானே இவனுக்கு தெரியாது. நான் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த காமிச்சேன். சிங்கிள் பேஜ் தான் இருக்கும். ஐயா நாங்க ஒன்று சொல்லவா, பிச் டெக்னே ஒன்று இல்லையா இது வரைக்கும். பிச் டெக் நான் சொல்ல வரல, அந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று we இருக்கும். don't have any strategy, we haven't shown any single paper till now எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு. இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணல, இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அப்போ நான் என்ன பார்த்தேன்னா அதில் அப்போ நானும் அந்த இது காமிச்சிட்டு அதில் படிக்கவும் மாட்டான் அவன், திரும்பி என்ன தான் கேட்பான். அது அப்புறம் நம்ம வாயில தான் செல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஃபார்மாலிட்டிக்கு ஒன்று கேட்பான், அது அனுப்பணும்ல. இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட் சர்வீஸ். அது D2C பிராண்ட்ஸ் ஓகேவா. நான் சர்வ் பண்ணது எல்லாமே பிக் ஹாஸ்பிட்டல்ஸு, கார்பரேட்ஸ், அந்த மாதிரியான ஆளு இல்லை. பர்சனல் பிராண்டை தவிர சொல்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசிங் கிளைண்ட், ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் அவன் பிஸ்னஸை புரிஞ்சு அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட்ஸ் ஆல்சோ. பர்சனல் பிராண்டிங் ஸ்பேஸில் ஒரு அவ்வளோ பண்ணுமா கிடையாது. நானும் ஒரு 3-4 பேஜில் முடிச்சிடுவேன் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு டைம் எடுக்கும். SEO கீவேர்ட் இருக்கும், அது நான் நிறைய இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ எண்ட் டு எண்ட் டெக் ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் பேஜஸ் அதிகமாக போகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐம் a ப்ராடக்ட் டிசைனர் in a corporate who wants to start own design agency. What's the first step? ஏஜென்சி அப்ரோச் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஏஜென்சி அப்ரோச் பண்ணால் லைக் அவர் இன்னொரு ஏஜென்சி அப்ரோச் பண்ண சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு டிசைனர் நீட் இருக்கு, என்னால் ஒரு பர்சனை கண்டே பிடிக்க முடியல, அவனுக்கு ஐ ஹேவ் டு பே, நான் ஐம் ரெடி டு பே அரௌண்ட் லைக் 30 to 40 இருக்கட்டும். அதே 30 to 40 ஈ கேன் சார்ஜ் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ தான் வேணும். பில்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி போர்ட்ஃபோலியோ. இட் இஸ் ஹியூஜ் டிமாண்ட். ஏன்னா நிறைய எல்லா ஏஜென்சிக்குமே ஒரு டிசைனர் ஹையர் பண்ணுறத விட ஒரு ரைட் டிசைன் பார்ட்னர் இருந்தால் பெட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வாட்ஸ் த டஃபஸ்ட் பார்ட் அபவுட் ரன்னிங் அன் ஏஜென்சி? பீப்புள் மேனேஜ்மெண்ட். எனக்கு வந்து பீப்புள் மணி ரெண்டுமே நல்ல வீக்குன்றதுனால. ஒப்பீனியன் ஆன் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் டர்னிங் இன்டு ஏஜென்சிஸ். இட்ஸ் குட் திங். பட் எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு ஆக முடியாது. ஏன்னா தே நீட் டு ஹேவ் ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ். இஃப் தே ஹேவ் எக்ஸ்பர்டீஸ் ஆன் வாட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி ஆர் என்ன சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அதில் எக்ஸ்பர்டீஸ்னா தே வில் டெஃபினெட்லி சக்சீட். ஆர் தே வில் ஃபிகர் இட் அவுட் அண்ட் தென் தே வில் ஆப்டிமைஸ் அண்ட் டூ இட், ஆர் they shut off and so close it soon. Vanity matrix is different, business is different. So entrepreneurial skills, அவர் சொன்ன மாதிரி entrepreneurial skills இருந்தால் மட்டும்தான் we can sustain in this agency-யாக இருக்கட்டும், இல்லை D2C ப்ராடக்டாக இருக்கட்டும், e-commerce, whatever it may be. Passion and consistent discipline is very important. அதனால தான் ஒரு கிரியேட்டிவான பர்சனால பிஸ்னஸ் அவ்வளோ சீக்கிரம் ரன்னே பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவான ஸ்பேஸில் இருக்கிறவனால they'll get bored. Business is boring பேசிக்காக. அந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து டிப்ஸ் டு பில்ட் a டீம் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ். இப்போ நம்ம ஏஜென்சி மாடலில் ஃப்ரீலான்ஸ் won't work. இப்போ நம்ம டிஜிட்டல் நொமாடாக இருக்கும், அந்த மாதிரினா ஃபைன். யூ கேன் பி அ பார்ஷியல் திங். லைக் எப்படி பண்ணலான்னா, ஒரு 5 எடிட்டர்ஸ் தேவைன்னா 3 எடிட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸடாக இருக்கும். மேபி 2 எடிட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீலான்சராக நீங்கள் அப்பப்போ எப்படி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரெகுலராக இருக்க ஃப்ரீலான்சர்ஸ். சிங்கிள் ஃபவுண்டரு பெருசாக எந்த ரீட்டைனரு எம்ப்ளாயிஸ் யாருமே தேவையில்ல. நான் எந்த ஊருக்கான எப்போ வேணா போகன்றப்ப அந்த மாடல் ஒர்க் ஆகும். ஏன்னா கிளைண்ட்டு ஒன்று விட்டு போனால் ஒன்று கவலை இருக்காது. அந்த மாதிரி. தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ப்ரோ. ஐ ஹோப் உங்கள் டைமை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு. Perfect. தேங்க்யூ. See you guys. Bye. Thank you. Bye bro.